கோயிலுக்கே போகணும்னு நினைப்போம், அப்புறம் வேணான்னு முடிவு எடுத்துருவோம். யார் எடுத்தது அந்த முடிவை? நீங்களே தான் எடுத்துருவோம். ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும்னு நினைப்போம், அப்புறம் வேணான்னு கை விட்டுருவோம். யார் கை விட்டது? நீங்களே தான் விட்டுருவீங்க. இந்த ஆன்மாவை இறைவனோட சேர்க்காம போராட வைக்கிறது யாரு? யாரும் இல்லை, நீங்க தான். இந்த நம்மோட நாமளே போராடுறது இருக்குது இல்லை, நமக்குள்ள ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்கு தெரியுங்களா? அமிர்தமும் நம்ம கிட்ட தான் இருக்குது, நஞ்சும் நம்ம கிட்ட தான் இருக்கு. இந்த உடம்ப பார்த்துருக்கீங்களா? இந்த உடம்ப நல்ல உணவு இறைப்பையில இருக்குதுன்னா அது ஒரே ஒரு ஜான் தூரம் கூட இல்லை, நம்ம மலம் அதுக்கு பக்கத்திலே தான் இருக்கு. நல்ல ரத்தம் எந்த நாளத்தில் போகிறதோ அதே நாளத்தில் தான் கெட்ட ரத்தமும் திரும்ப வருகிறது. எந்த மூக்கின் சுவாச குழாயிலே நல்ல காற்றை உள்ளே எடுக்கிறோமோ அதே சுவாச குழாய் வழியாகத்தான் கெட்ட காற்றை வெளியே அனுப்புகிறோம். இந்த உடம்பு இது ரெண்டும் சேர்ந்தது, அமிர்தமும் நஞ்சும் சேர்ந்தது. அமிர்தத்தை நோக்கி போகிற போது நஞ்சு நம்மை தடுக்கும். அப்படிதான் இந்த ஆன்மா. ஆன்மா நல்லது, ஆனா இந்த ஆன்மாவோடு சேர்ந்து இருக்கிற மலங்கள் கெட்டது. இந்த மலங்களோட போராடக்கூடிய ஒரு பெரிய போர், இங்கிலீஷ்ல வார்ன்னு சொல்லுவாங்க, தமிழ்ல போர்னு சொல்லுவாங்க. இந்த போருக்கு நம்ம பாட்டு போய் போர் செய்ய முடியாது. நீ எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் உங்களை வழிகாட்டுறதுக்கு தளபதி வேணும். மணிவாசகர் சொல்றார், ஆன்மா ஒரு போருக்கு போகும்போது 4 பேர் 4 கூட்டமா போங்கிறார் மணிவாசகர். 4 கூட்டத்தோட போருக்கு போகணும். யார் யாரோடவா? தொண்டர்களால் பூசி செல்லி, தொண்டர்கள் முன்னாடி போகணும். அப்படின்னா என்ன? தொண்டு மார்க்கத்தை பின்பற்றியவர்கள் முன்னாடி போகணும். பக்தர்கள் சூழ போய் பக்தி மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் சுத்தி நின்று வரணும் அந்த படையை. யோகியர்கள் யோக மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் படைக்கு பின்னே இருந்து வர வேண்டும். சித்தர்கள் ஞான மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் பின்னால் இருந்து படையை வழிநடத்த வேண்டும். இந்த 4 விதமான கூட்டம், இந்த 4 விதமான கூட்டம் ஒரு போருக்கு போகும்போது தயாராகணும்னு யார் சொல்றதுங்க? மாணிக்கவாசகர். யாருங்க? மாணிக்கவாசகர். எல்லாரும் சொல்லலாம். ஒரு முறை அந்த பேரை சொல்றது நம்ம நல்லது. மாணிக்கவாசகர். ஆன்மா சொல்லக்கூடாதுன்னு மாணிக்கவாசகர். பேசுறது கேட்குதுங்களா? சத்தமா தெளிவா? இது நல்லா கேட்குதா? வணக்கம், இது நல்லா கேட்குதுன்னு பாருங்க. இதுதான் வாழ்க்கையில எது சரியானதுன்னு தேர்ந்தெடுக்கணும். கடைசி வரைக்கும் அதோட போராடக்கூடாது. மனைவியும் சேர்த்து தான் சொல்றேன். இந்த 4 விதமான படைகளோடு ஒரு ஆன்மா இறைவனை போய் அடைய வேண்டும் என்று மணிவாசகர் சொல்லுகிறார். யார் யார்? தொண்டு மார்க்கம், பக்த மார்க்கம், யோக மார்க்கம், ஞான மார்க்கம். சைவத்தில் அதை சரியை கிரியை யோகம் ஞானம்னு சொல்லுவோம். இல்லை தாச மார்க்கம், சத்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் சொல்லுவோம். இந்த 4 மார்க்கங்களை ஏற்றுக்கொண்ட கூட்டத்தோடு போகிறார் ஆன்மா. இந்த 4 கூட்டத்தோடு போகுதுன்னா இந்த 4 கூட்டத்துக்கு ஒரு தளபதி வேணும் இல்லை? யார் அவங்கன்னா? தாச மார்க்கத்திற்கு தளபதி எங்கள் அப்பர் சுவாமிகள். சத்புத்திர மார்க்கத்திற்கு தளபதி திருஞான சம்பந்த பெருமான். சகமார்க்கத்திற்கு தளபதி சுந்தரர். சன்மார்க்கத்திற்கு தளபதி மாணிக்கவாசகர். அப்போ சிவன் கோயிலை சுத்தி வரும்போது ஒரு 4 பேர் இருக்கிறாங்களே, சைவ சமயம் குறவர்கள். அவங்க வெறும் குறவர்கள் இல்லை, அவங்க தளபதி. இந்த 4 படையோட நம்ம வழிநடத்தி போகக்கூடிய தளபதிகள் இந்த 4 பேர். இந்த 4 பேர் இல்லைன்னா சைவம் உண்டா? இன்னைக்கு அந்த அம்மா நெத்தி நிறைய திருநீர் வச்சுன்னு அழகா இருக்கிறாங்க. நீங்க ஒருவேளை ஞானசம்பந்தர் காலத்துக்கு முன்னாடி இருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்கன்னு சொல்லுங்க? கல்வெட்டு வச்சிருப்பாங்க. திருநீர் பூசிய நெற்றியை பார்த்தா கண்டுமுட்டு என்று சமணர்கள் தலையிலே அடித்துக் கொள்வார்கள். ஏப்பா தலையில அடிச்சுக்கிறேன்னு கேட்டா, நான் திருநீர் பூசிய முகத்தை பார்த்து விட்டேன்னு சொன்னா கேட்டு முட்டு என்று காதிலே அடித்துக் கொள்வார்கள். அப்படி இருந்த இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு திருநீர் பூசி நாம் அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் ஞானசம்பந்தரும் அப்பர் பெருமானும் சுந்தரரும்
மணிவாசக பெருமானும் இந்த தமிழ்நாட்டுக்கு கிடைத்ததால் சைவம் மீண்டெழுந்தது என்பதை நாம் ஞாபகத்தில் வச்சிருக்கோம். அப்ப அவங்க சமய புரவர்கள் இல்லை, சமய தளபதிகள். இந்த சைவத்தினுடைய படையை கட்டியாண்ட தளபதிகள் சொன்னா பொருத்தமா இருக்கும். அதிலே நாம் இன்றைக்கு 4வது தளபதி சன்மார்க்கம், அதனுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய மாணிக்க வாசகரை பற்றி நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். வான் கலந்த மாணிக்க வாசகா. இந்த லைன் எதுல வருதுங்க? வள்ளலாரோட பாடல். திருவருட்பால வருது. திருவருட்பா எழுதுனது யாருங்க? ராமலிங்கடி. 4வது ஒரு பேர் சொல்றீங்களே, வள்ளலார். வள்ளலாரா ராமலிங்கடிங்களா? 2 பேரும் ஒருத்தர். திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் எனும் ராமலிங்க அடிகள். அவர்தான் ஆளுடைய அடிகள் அருள்மாலை அப்படின்னு ஒன்று எழுதினார். அதுல மணிவாசக பெருமானினுடைய திருவாசகத்தை படித்தால் எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னு அவர் ஒரு பாட்டு எழுதுறார். அதுதான் இப்ப இந்த பாட்டு நம்ம நீங்க பேச போற இந்த முழு பேச்சினுடைய முதல் வரி. என்ன வரிங்க? வான் கலந்த மாணிக்க வாசகா, நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்ப சாற்றிலே தேன் கலந்து பால் கலந்து செலுங்கனி சுவை கலந்து கலந்து நீர் கலந்து ஒட்டாமல் இனிப்பதுவே. இதுதான் நம்ம மணிவாசக பெருமான் சொன்ன பாட்டு. இந்த பாட்டை நல்ல கவனிங்க. வான் கலந்த மாணிக்க வாசகா, இதுதான் மாணிக்க வாசகருக்கு வள்ளலார் கொடுக்கிற ஐடென்டி கார்டு. மணிவாசகர் எங்கே கலந்தார்? உங்களுக்கு கதை தெரியும். திருவாசகத்தை இறைவன் வேறு ஒரு அந்தனர் வடிவத்திலே வந்து சொல்ல சொல்ல எழுதி வாத ஊரார் சொல்ல திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்து அப்படின்னு போட்டு கொடுத்துட்டு போனார். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒன்று உண்டு. இதுல 2 விஷயத்தை நம்ம அப்ரிசியேட் பண்ணணும். ஒண்ணு, இன்னைக்கு எவனோ எழுதின அட்டையை பிச்சு போட்டு புதுசா ஒரு அட்டையை போட்டு நான் எழுதுனதுன்னு இன்னைக்கு பப்ளிஷ் பண்ற உலகத்துல இது நான் எழுதுனது இல்லை, இது வாதபூரார் சொல்ல நான் எழுதுனதுன்னு சரியான கிரெடிட்டை முதல்ல கொடுக்க கற்றுக் கொடுத்தது சிவபெருமான் தான். அதான் அந்த கிரெடிட் முதல்ல காப்பி ரைட்ஸ். இது நான் எழுதுனது நானு, ஆனா இதுக்கு ஓனர் யாரு? வாதபூரார். எனக்கு இன்னொரு சிறப்பு ஒன்று உண்டு. இது சாதாரண இல்லை. இந்த கையெழுத்து சிவபெருமான் எந்த ஊருக்காரு? தில்லை சிற்றம்பலமுடைய. தில்லை சிதம்பரம். நான் காஞ்சிபுரம். ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணூரு. அவர் திருவண்ணாமலைக்காரு. அவர் சிவபெருமான் எந்த ஊருக்கு என்ன சொல்றாரு தெரியுமா? திருவண்ணாமலை. அண்ணாமலையில் சிற்றம்பலமுடையார் எழுதியதுன்னு எழுதுறாருல, கைது போடுறாருல. யாராவது மதுரையில இருந்து வந்தீங்கன்னா மதுரை தான் ஒரு ஊருப்பீங்க, அப்படிதானே? இல்ல வாரணாசி தான் ஒரு ஊருன்னு சொல்ல முடியுமா? இல்ல கைலாயம் தான் ஒரு ஊருன்னு சொல்ல முடியுமா? இது சிவபெருமானுடைய ரெசிடென்ஷியல் அட்ரஸ் தானுங்க. அவருக்கு எல்லா ஊர்லயும் இருக்க முடியுமாங்க? 10 ஆதார் கார்டு வச்சுக்க முடியுமா? அவரல்ல கல்ல ஓட்டு போடுவாங்க. இல்ல அவங்க எல்லா இடத்துலயும் இருக்கலாம். இப்ப நான் இன்னைக்கு தேனியில இருக்கிறேன், கம்பத்துல இருக்கிறேன். முந்தா நேரத்தில் தஞ்சாவூர்ல இருந்தேன், அதுக்கு முன்னால் சென்னையில இருந்தேன். இப்போ நான் இன்னைக்கு நான் கம்பத்துக்காரன் சொல்ல முடியுமா? என்னை கம்பத்திலே கட்டி வச்சு அடிப்பீங்க. உண்மையே இல்லையா? நான் கம்பத்துல வந்திருக்கிறேன், நான் கம்பத்துக்காரன் கிடையாது. எனக்கு ஒரு ரெசிடென்ஷியல் அட்ரஸ் ஒன்று இருக்கும்ல. அந்த மாதிரி சிவபெருமானினுடைய அட்ரஸ் எது? நான் யோசிக்கிறேன், ஏன் சிவபெருமான் அப்படி ஒரு கையெழுத்து போட்டாரு அப்படின்னா, திருவாசகத்தை படிக்கும் போது ஒரு இடத்துல சொல்றாரு, தென்னாடுடைய சிவனே போற்றி. நல்லா ட்ரை பண்ணிருக்கீங்க பசங்க, மகிழ்ச்சி. எங்க விட்டோமோ அங்க வந்ததுங்க. எங்க இருந்தாலும் பரவாயில்ல, தொலைச்சு போயிடுச்சுன்னா தேடவே வேண்டாம். மைக்க பிடிச்சி இதை சொன்னீங்கன்னா எங்க இருந்தாலும் அங்க வந்துடும் போல. பரவாயில்ல, மகிழ்ச்சி. நல்ல நல்ல அழகான வளர்ப்பு. அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கணும். இதுதான் குழந்தைகளை வளர்க்கிற உண்மையான நல்ல முறை.
நான் எப்பவுமே சொல்றது தான். இப்போ கூட சமீபத்திலே சிறவை ஆதீனத்தின் தலைமையிலே ஒரு நிகழ்ச்சி நடந்தப்போ நான் இதை சொன்னேன். இன்றைக்கு நம்முடைய பெற்றோர்கள் எல்லாம் நம் குழந்தைகளை நீட்டுக்கும் ஜேஇக்கும் அனுப்ப தயாராக இருக்கிறார்களே தவிர நம் குழந்தைகள் தேவாரம் படிப்பதற்கு அனுப்புவதற்கு தயாராக இல்லை என்று நான் வருத்தப்பட்டேன். ஆனால் இன்றைக்கு இத்தனை குழந்தைகள் இங்கே தேவாரம் படித்ததென்றால் இவர்கள் பெற்றோர்களின் பாதங்களை நான் நீள வணங்கி மகிழ்கிறேன். அதுதான் பெற்றோர். அதுதான் பெற்றோர். நல்ல தலைமுறையை உருவாக்கணும். அப்படிதானே? நல்ல தலைமுறையை உருவாக்குறதுக்கு பிரச்சனை இல்லை. நல்ல தலைமுறையை உருவாக்கணும். சரி, சிவபெருமானினுடைய அட்ரஸ் உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? தென்னாடுடைய சிவனை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இப்போ மணிவாசகர் என்ன சொல்றாரு? சிவபெருமான் ஃப்ரம் சவுத் இந்தியா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாரு. உண்மையிலே தென்னாடு உடைய சிவனை போற்றி. இவர் தான் எந்நாட்டவருக்கும் இறைவனா இருக்கிறார். சரி, பாரத பிரதமர் மோடி இந்தியாவுக்கு சொந்தமானவர். அப்படிதானே? அப்படிதானே? இந்தியாவுக்கே சொந்தமானவர். ஆனா அவருக்கு எது சொந்த ஊரு? குஜராத். அப்படிதானே? ஆனா அவர் எல்லாருக்கும் குஜராத் மட்டும் தான் பிரைம் மினிஸ்டரா? ஒரு சீட்டு தரனா கூட தமிழ்நாட்டுக்கு அவர் தான் பிரைம் மினிஸ்டர். அப்படிதானே? ஆனா அவருக்கு எது சொந்த ஊரு? குஜராத். அப்படிதான் இவர் சொல்றார். சிவபெருமான் எல்லாருக்கும் சொந்தம். யாருக்கு? சவுத் ஆப்பிரிக்காரனுக்கு, ஆஸ்திரேலியாக்காரனுக்கு, எல்லாருக்கும் சிவபெருமான் சொந்தம். ஆனால் சிவபெருமான் எந்த ஊருக்கு சொந்தக்காரர்? தென்னாடுடைய சிவனே போற்றி. இப்ப பாருங்க, மணிவாசகர் இதை சொல்லிட்டாரு. இதை அக்செப்ட் பண்ணணுமா பண்ணக்கூடாது? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் எந்த சொந்த ஊருன்னு நான் தான் சொல்லணும், வேற ஒருத்தர் சொல்லக்கூடாது. மணிவாசகர் சொல்றாரு, மணிவாசகர் சொல்லலாம். சிவபெருமான் தானே சொல்லணும் நான் எந்த அட்ரஸ். மணிவாசகர் என்ன சொல்லலாம். அப்படிதானே? அப்படியே இல்லையா? மணிவாசகர் எந்த ஊருனாலும் சொல்லலாம். இப்போ சிவபெருமான் என்ன பண்ணியிருக்காரு? சொல்ல சொல்ல எழுதினே வந்தார் பாருங்க. தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி எழுதும் போது சிவபெருமானுக்குள்ள தோணிச்சு போல. என்னன்னு, தென்னாடுடைய சிவன் இவர் சொல்லிட்டானே, இவர் சொன்னது உண்மையா பொய்யா சரியா தப்பான்னு பின்னாடி யாராவது கேள்வி கேட்டா என்ன பண்றதுன்னு கையெழுத்து போடும்போது சொல்றார், நான் தென்னாடு உடையவன் மட்டும் இல்ல, என் ஊரு திருச்சிற்றம்பலம் உடையான், நான் சிதம்பரத்துக்காரன் எழுதி சைன் பண்ணதுதான் திருவாசகத்தினுடைய அழகு. அவர் அக்செப்ட் பண்றார். மணிவாசகர் சொன்னதை சிவபெருமான் ஒத்துக்கிறார். அவர் நினைச்சார், நான் வாதபூரா சொல்ல என்ன எழுதிக்கலாம்? கைலாயமுடையான் எழுதிய எழுத்து போட்டுக்கலாமா இல்லையா? போடல. என்னன்னு போட்டாரு? சிற்றம்பலமுடையான் எழுத்து. அப்படின்னா சிவபெருமானே தன்னை ஒரு தமிழனாக சொல்லிக் கொள்வதிலே சந்தோஷப்பட்டார் என்பதுதான் நாம் எல்லாம் பெருமை அடைய வேண்டிய விஷயம். அதனாலதான் யோசிங்க, பல புராணங்கள் உண்டு. வடக்கிலையும் தெற்கிலையும் சிவபெருமான் மேல பல புராணங்கள் உண்டு. எல்லா புராணத்திலும் யார் யாரோ ஏதேதோ மொழியிலே சிவபெருமானை பாடியிருக்கிறார்களே ஒழிய சிவபெருமானே வந்து இரவு முழுவதும் உட்கார்ந்து கைவலிக்க ஒரு மொழியில் எழுதினார் என்றால் தமிழ் மொழியில் திருவாசகத்தை தான் எழுதினார் என்பது தமிழர்களாகிய நாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம். அந்த மாதிரி சிவபெருமான் தான் எழுதணும். நம்ம குழந்தைங்க வீட்டில் ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கு அடம் பிடிச்சதுன்னா இவரை காட்டி சொல்லுங்க. இந்த பாரு, ஆளாளப்பட்ட சிவபெருமானே ஓவர் நைட் உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதிக்கிறார். அதுவும் பார்த்து அதில் சொல்ல சொல்ல டிக்டேட் பண்ணி எழுதியிருக்கிறார். நீ ஒரு 10 நிமிஷம் ஹோம்ஒர்க் எழுதுறதுல அடம் பிடிச்சுன்னா அவ்வளோதான் சொல்லணும். நம்மளால் உட்காந்து எழுதுனார். சிவபெருமான் எழுதுறார். எப்பவுமே நான் நினைப்பது, 4 பேருக்கும் சிவபெருமான் அருளை வாரி வாரி தந்திருக்கிறார். ஆனால் மணிவாசகருக்கு வரும்போது சிவபெருமான் செய்த அற்புதங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். ரொம்ப ரொம்ப அதிகம். நம்முடைய வள்ளல் பெருமான் நீங்க சொன்ன அந்த ஆளுடைய அடிகள் அருள் மாலையில ரொம்ப அழகா ஒரே பாட்டில் சொல்லுவார். சிவபெருமான் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, யாருக்காக? மணிவாசகருக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாரு
சொல்றாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, நீங்க கூட நோட் பண்ணிட்டு முடிஞ்சா அந்த பாட்டை படிங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பெண் சுமந்த பாகம் பெருமான் ஒரு மாமேல் என் சுமந்த சேவகன் போல் எய்தியதும். சார், உலகத்துல எல்லா நாயன்மாருக்கும் சிவபெருமான் எப்படி காட்சி கொடுத்தாருன்னா விடையேறி காட்சி கொடுத்தார். அவன் என்ன அர்த்தம்? மாடு காளை மேல இருந்து காட்சி கொடுத்தார். ஒருத்தருக்கு மட்டும்தான் வித்தியாசமா குதிரை மேல வந்து காட்சி கொடுத்தார். யாருக்கு? மணிவாசன். குதிரைய நரியெல்லாம் பிடிச்சி குதிரையாக்கி எடுத்துட்டு வர. இது ஒரு சின்ன சலசலப்பு இருக்கு. எங்க இருந்தா சத்தம் ரொம்ப ஒரு மாதிரி வந்து கொஞ்சம் அமைதியான நல்லா இருக்கும். நிறைய சத்தம் எங்கேயோ வருது. பேசுறவங்க பேச சொல்லுங்க, இல்ல அமைதியாக கேட்க சொல்லுங்க. சும்மா இது சொல் அறன்னு ஏன் தெரியுமா சொன்னாங்க? நமக்காக தான் சொன்னாங்க. பேசிக்கிட்டே ஏதாவது காலத்துக்கு போவாங்க. இந்த ஆன்மாவுக்கு சைவ சித்தாந்தம் சொல்லுது, ஒரே நேரத்துல 2 வேலை செய்ய தெரியாதா? யாருக்கு? இந்த ஆன்மாவுக்கு ஒரே நேரத்துல 2 வேலை செய்ய தெரியாதா? ஒன்றை செய்து அதுக்கப்புறம் தான் இன்னொன்று செய்யுமா? சைவ சித்தாந்தம் சொல்லுது. நம்மால 2 வேலையை ஒரே நேரத்துல செய்ய முடியும்னு நம்பி பேசினே கேட்டுனே முடியாது. ஒன்றும் பேச முடியும், இல்ல கேட்க முடியும். இந்த 2எல்லாம் ஒரே நேரத்துல ஆன்மா செய்யாது. முதல்ல சரி பாருங்க, என்னென்ன அற்புதம் செஞ்சாரு. குதிரை ஓடிட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் இது. சிவபெருமான் குதிரையை முடிச்சுட்டு வந்தாரு. நரியை பரியாக்கினார். அப்படின்னா என்னன்னா, நரியெல்லாம் பிடிச்சி குதிரையாக்கி அது மேல உட்கார்ந்துட்டு குப்பாயெல்லாம் மாட்டிக்கின்னு ராஜாவை பார்க்க வராரு. நான் நினைப்பேன், சிவபெருமான் நினைச்சிருந்தாருன்னா தாராளமா ஒரிஜினல் குதிரையவே பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. இந்த ஆளுக்கு வேற வேலை இல்லாமல் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து நரியெல்லாம் பிடிச்சி அதை குதிரையாக்கி அது மேல உட்கார்ந்து வந்து அதை கொடுத்துட்டு போய் இதுங்க நைட்டு திரும்ப நரியாகி 3 குலையிட்டு திரும்ப மணிவாசகரை பிடிச்சி ராஜா போட்டு 4 அடி அடிச்சு இதெல்லாம் ஏன் செய்யணும்னு யோசிக்கணும். எங்களுடைய சைவத்தின் அகச்சிறந்த அடையாளமாக இருக்கிற எங்கள் சோசோமி அவர்கள் ரொம்ப அழகா இதுக்கு ஒரு காரணம் சொல்லுவார். எத்தனை பேர் அதை கேட்டிருக்கீங்கன்னு தெரியல. ரொம்ப அழகா ஒரு காரணம் சொல்லுவார். ஏன் சிவபெருமான் நரியை பலியாக்கினார்? அதுக்கு சோசோமி சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் சர்க்கஸ் போயிருப்பீங்க. சர்க்கஸ்ல யானைய மிரட்டினாங்கன்னா ஸ்டூல் மேல ஏறி நிற்கும். பார்த்துருக்கீங்களா? யானைய ஸ்டூல் மேல ஏறி நிற்கும். சிங்கத்தை மிரட்டினாங்கன்னா இந்த வளையத்துக்குள்ள போயிட்டு வரும். அதுதானே? சிங்கத்தை அடிச்சாங்கன்னா வளையத்துக்குள்ள போயிட்டு வரும். யானையை அடிச்சாங்கன்னா நாற்காலி மேல நிற்கும். சர்க்கஸ்ல நீங்க பார்க்காத ஒரு அனிமல் இருக்கு. எதுங்க? நரி. நரி. எந்த சர்க்கஸ்லயாவது நரியை வச்சு சர்க்கஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஏன்? நம்ம கிட்ட அடங்காத, கட்டுப்படாத, தந்திரம் மிகுந்த ஒரு அனிமல் நரி. சிவபெருமான் ஏன் நரிய பலியாக்கலாம்? அடே, இந்த உலகத்தில் அடக்க முடியாத, கட்டுப்படுத்த முடியாத நரியை கூட பலியாக மாற்றுகிற வல்லமை எனக்கு இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக சிவபெருமான் நரியை பலியாக்கி கொண்டு வந்தார் அப்படின்னு சோசோமி சொல்றார். வள்ளல் பெருமான் சொல்கிறார், பெண் சுமந்த பாகம் பெருமான் ஒரு மாமேல் என் சுமந்த சேவகன் போல் எய்தியது. வைகை நரி மண் சுமந்து நின்றதும் உங்களுக்கு தெரியும். குட்டி போட வச்சுட்டாங்கன்னு வைகையில தண்ணி பெருக்கெடுத்து ஓடுது. யாருக்காவது கங்கையில நீராடணும்னு ஆசை இருந்ததுன்னா ரொம்ப டிக்கெட் செலவு பண்ணி காசி வரைக்கும் போக வேண்டாம். நீங்கள் வைகையில் நீராடினாலே கங்கையில் நீராடியதற்கான புண்ணியம் உங்களுக்கு உண்டு. நீங்க ஏன்னு கேட்கணும். ஏன்னா வைகை ஒரு பெரிய நதி இல்லை. சரி, வைகை நதி எந்த இடத்துல கடல்ல கலக்குதுன்னு சொல்லுங்க. கடல்ல கலக்காது. கலக்காது. பரவாயில்ல, எல்லாரும் என்னை விட இவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பயங்கர அறிவார்ந்த கூட்டம். பரவாயில்ல, பயங்கர அறிவார்ந்த கூட்டம். மகிழ்ச்சி.
கடல்ல கலக்காது. கலக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த நதி பெருக்கெடுத்து ஓடுகிற பெரிய நதி இல்லை, சின்ன நதி. அந்த சின்ன நதியில திடீர்னு வெள்ளம் எப்படி வரும்? என்னங்க எப்படி திடீர்னு வரும்? எப்படி வந்ததுன்னா முட்டி போட வச்சுட்டாரேன்னு பாண்டியனுக்கு பாடம் போட்டணும்னு சிவபெருமான் அதுல வெள்ளப்பெருக்கு வர வைக்கணும்னு நினைச்சான். எப்படி வெள்ளப்பெருக்கு வர வச்சாருன்னு கேளுங்க. தலை மேல கங்கையை ஆணைக்கணுமே அணை கட்டி வச்சிருக்காருல்ல, ஒரு சடாமுடிய உருவி வைகையில போட்டான். இந்த பெருக்கெடுத்து வந்த கங்கை நதி வைகையில கலந்து ஓடிச்சா. இப்ப சொல்லுங்க, வைகையில ஓடுறது என்ன நதி? கங்கை நதி கலந்து ஓடுது. அதனாலதான் சொன்னேன், கங்கையில் நீராட விரும்பினால் காசிக்கு போக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. வைகையில் நீராடினாலே கங்கையில் நீராடியதற்கான பலன் கிடைக்கும். அப்படி வைகை நதியிலே மண் சுமந்து நின்றான். யாரு? சிவபெருமான். யாருக்காக? மணிவாசகர். மணிவாசகர் பிட்டுக்கு மண் சுமந்து நின்றான். மந்தி கிழவிக்காக மண் சுமந்து நின்றான். மண் சுமக்காம தூங்கினதால பாண்டியன் கிட்ட பெரும்படிப்பட்டான். நல்லா கவனிங்க, குதிரை ஓட்டு வந்தா, மண் சுமந்தா, பெரும்படிப்பட்டா, இதெல்லாம் யாருக்காக செஞ்சான்? ஒருத்தருக்காக செஞ்சான். அதே வள்ளல் பெருமான் எப்படி பாடுறாரு பாருங்க. பெண் சுமந்த பாகம் பெருமான் ஒரு மாமேல் என் சுமந்த சேவகன் போல் எய்தியதும் வைகை நதி மண் சுமந்து நின்றதும் ஓர் மாறன் பிறம்படியால் முன் சுமந்து கொண்டதும் நின் பொருட்டன்றோ புண்ணியனே. எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணுங்க. ஒரு பரம்பொருள் வந்து அடி வாங்கிட்டு போகுதுன்னா மணிவாசகர் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு நம்முடைய வள்ளல் பெருமான் பாடிய பெருமைக்குரியவர் நம்முடைய மாணிக்க வாசகர். சரி, இப்போ இந்த மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தில் ரசிக்கக்கூடிய நம்ம பார்த்து வியக்கக்கூடிய இடங்கள் பல உண்டு. நான் ரொம்ப ரசிக்கிற இடம் என்னன்னா, இந்த சுந்தரர் கிட்ட ஒரு சின்ன குறும்பு இருக்கும். சுந்தரர் பாட்டுல ஒரு சின்ன குறும்பு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க. நீங்க படிக்காததான் நான் சொல்ல போறேன். என் அனுபவம், என் வயசு. நீங்க சொல்லாததான் நான் சொல்ல போறேன். சுந்தரரு பாடுறது எல்லாமே உணவாங்கல்ல பாடுறாரு. பெற்ற போதும் பெறாத போதும் பேணி உண்கடல் ஏத்துவார் மற்றும் ஓர் பற்றிலர் என்றிறங்கி மதியுடையில் செய்கை செய்யும் அறிவு இருக்கிற வேலையா செய்தங்கிறார். யாரு? சாமியை பார்த்து சொல்றாரு, நான் கஷ்டத்துல வந்திருக்கிறேன், எனக்கு யாருக்கு இந்த கஷ்டத்துக்கு போகணும்? நீதான். அமைதியா உட்கார்ந்து அறிவு இருக்குதான் கேட்க. இது என்ன அர்த்தம்? இது திடீர்னு சோபர்மான் எடுத்து வந்து யாரை பார்த்து நான் அறிவு கேட்டாங்க. அப்படி சொல்லல, மதிய உடையில் செய்கை செய்யுன்னு மாத்தி விட்டுருவாரு. அதான் நம்ம ஆளுடைய பிளான். ரெண்டு படம் எழுதிட்டார். மதிய உடையில் செய்கைன்னா நிலாவை தலையில வச்சிருக்கிறவன் செய்கிற செயலன்னா இதுக்கு நிலா தன்மையானது. தன்மையான நிலாவை தலையிலே வைத்து நீயும் தன்மையா இருக்கணுமா இல்லை, எனக்கு மேற்பது செய்யுமா இல்லையா, அதை தான் நான் கேட்பேன். அறிவுக்கு தான் நான் கேட்க வரலன்னு மாத்திடுவோம். அதான் நம்ம ஆளோட குறும்பு தான். ஒற்றி வைத்து உன்னை உண்ணலாமோ, எனக்கு கஷ்டமா இருக்குது, உன்னை தூக்கி அடகரில் வச்சுட்டா நான் போய் ஏதாவது காசு வாங்கி வாழ முடியும், முடியாதுல பாங்கிறார். இந்த குறும்புத்தனங்களை சுந்தரனுக்கு பிறகு நீங்கள் வேறு யாரிடமாவது பார்க்க முடியும்னா மணிவாசகர் கிட்ட இந்த குறும்புத்தனங்கள் இருக்கு. நிறைய பேர் அந்த குறும்புத்தனத்தை கவனிக்க மாட்டோம். நீந்தல் விண்ணப்பம் அப்படின்னு ஒன்று உண்டு. அதுல எவ்வளோ குறும்பா பாடணுமோ அவ்வளோ குறும்பா பாடுறாரு. பாருங்களேன். சிவபெருமானுடைய திருமேனி திருநீரால் பூசப்பட்ட திருமேனி. ஞானசம்பந்தர் எப்படி கை காட்டுறாரு? அப்பியரன்ஸ் சிவபெருமான் எப்படி இருக்குதான்? தோடுடைய செவியன், விடையேறி, அப்புறம் நாங்கள் தூவேன் மதிசூடு. ரொம்ப முக்கியமான ஒன்று என்னங்க? காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள். அது ஒண்ணுங்க, காடுடைய சுடலை பொடி பூசி. ஓ, நீங்க எல்லாம் திருநீர் பூசிங்க, நான் திருநீர் பூசிங்க. எது நிலையாமையை சொல்றது, நிலையாமையை சொல்றதுக்காக பூசும். என்ன நம்ம இப்ப பூசுறது திருநீர் இல்லை, கெமிக்கல் காம்பவுண்ட் பவுடர். உண்மையா எந்த திருநீர்
நம்ம உடம்ப எரிச்சா வர சாம்பல் இருக்கு, அந்த சாம்பலை தான் சிவபெருமான் பூசி நிற்கிறாரு. பழனி கோயில் கீழே பாக்கெட் பாக்கெட்டா வைக்கிற கெமிக்கல் பூசி நில்லாது. காடுடைய சுடலை பொடி பூசி நம்ம போய் அதை பூச முடியாதுன்றதுக்காக இந்த பச்சைக்கவரி எல்லாம் சேர்த்து மாட்டு சாணத்துல ஒரு திருநீர் செஞ்சு நம்ம பூசிக்கிறோம். அடுத்த அது ஒரு மரபு வந்துருச்சு. ஆனா நியாயப்படி நிலையாமைக்கு நீங்க எதை பூசணும்னா இறந்து போனவங்களுடைய உடம்பை எரிச்ச சாம்பலை தான் பூசணும். ஏன்னா சிவபெருமான் எதை பூசிக்கிறாரு? காடு உடைய சுடலை பொடி பூசி. காடுதான் என்னதுங்க? அமேசான் காடா? சுடுகாடு. சுடுகாட்டிலே இருக்கிற சுடலை பொடி பூசி இருக்கிறார். யாரு? சிவபெருமான். ஏன் பூசிக்கிறாரு? சரி, நம்ம ஏன் பூசணும்? அதை பூசும்போது அதை நீ கையில் தூண்டி எடுக்கும் போது அப்படி தலையில வைக்கும் போது என்ன யோசிக்கணும்? நாமும் இந்த மாதிரி சாம்பலா போனேன், அதனால ஓவரா ஆடாம அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு சபிக்காம, அவன் நல்லா இருக்கானேன்னு பார்த்து வைத்தறிச்சப்படாம, இவன் நல்லா பண்றானேன்னு பார்த்து பொறாமப்படாம, ஐயோ இது நான் 5 பவுன் புதுசா நகை போட்டுருக்காளேன்னு ஆசைப்படாம, என்ன பண்ணாலும் நான் போறது இந்த சாம்பல் தான். நிலையாமையை உணர்வதற்காக பூசப்படுவதுதான் அந்த திருநீற்றினுடைய மகத்துவம். சரி, போவாங்க. நமக்கு நிலையாமை இருக்குது, பூசுறோம். சிவபெருமானுக்கு நிலையாமை இருக்குதா? என்னங்க? சிவபெருமானுக்கு நிலையாமை இருக்குதா? நம்மளுக்கு உணர்த்துறதுக்காக தான் சொல்றேன். நமக்கு உணர்த்துறதுக்காக அவர் பூசிக்கிறார் அப்படி சொல்லலாமா? அதான் காரணமா இருக்கலாம். நமக்கு உணர்ந்ததுக்காக அவர் பூசணும். அவருக்கு அழிவே இல்லை, நிலையாமையே ஒன்று இருக்குதா? பல பல பிரம்மன்கள் மாண்டு போனாலும், பல விஷ்ணுக்கள் அழிந்து போனாலும், அவர்கள் தலைகளை கபாலமாக அணிந்து கொண்டு ஆழி காலத்திலும் ஆடுகின்ற தெய்வம் சிவபெருமான். போக்கும் வரவும் இல்ல புண்ணியன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் மறக்கவும் மாட்டான், இறக்கவும் மாட்டான். அப்ப ஏன் அவன் பூசிட்டு திருநீங்க இப்படி சொல்றாரு? இதோட நிறுத்திருந்தா அது சுந்தரர் பாணி. எங்க மணிவாசகர் வராரு தெரியுமா? ஆடி கடந்து சொல்றாரு, சிச்சி ஏசினும் யாருன்னை ஏத்தினும் என் பிழைக்கே குழை. இப்படிலாம் நான் தின்னாலும் நீ அதை விட்டுற மாட்டேன். ஏன்? யானை தோலை எதுக்கு போத்திக்கிட்ட? நீ என்ன பித்தனா? மீறி ஏறிய யானையை கொன்று கஜசபார மூர்த்தியாகி நின்றதால் அதை நீ போட்டி கொண்டாய். நஞ்சை எதுக்கு குடிச்ச? இல்லப்பா, அந்த நஞ்சு வெளியே வந்தால் உலகமே அழியும் என்று உலகத்தை காப்பாற்றுவதற்காக நஞ்சை நீ அணிந்து கொண்டாய், நீ குடித்துக் கொண்டாயே. நீ எதற்காக புலித்தோலை உடுத்தினாய்? நீ எதற்காக நாகத்தை அணிந்து கொண்டாய்? இது எல்லாம் எங்கள் நன்மைக்காக நீ செய்தாய் என்றால் என்னை நீ ஒருபோதும் கைவிட மாட்டாய் என்று அந்த இடத்திலே பணிகிற இடத்தில் சுந்தரர் வருகிறார், மணிவாசக பெருமான் தெரிகிறார் அப்படிங்கிறது திருவாசகத்திலே நாம் பார்க்கிற அற்புதங்கள். சரி, உங்களுக்கு நம்ம அதிகம் பேசாத ஒரு இடங்களை காட்டணுங்கிறதுக்காக இந்த இடத்தெல்லாம் காட்டணும். ஆனால் முக்கியமான இடத்துக்கு வரணும். மணிவாசகரை வள்ளல் பெருமான் எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? வான் கலந்த மாணிக்க வாசகா. மணிவாசகர் எங்கே கலந்தார்? நமக்கு அந்த கதையை நல்லா கவனிங்க. திருவாசகத்தை எழுதி நடராஜருடைய பஞ்சாட்சர படி மீது வைத்துவிட்டு இறைவன் கேட்டார். வேதியர்கள் அதை எடுத்து பார்த்தா திருவாசகம். இதற்கு என்ன பொருள் என்று கேட்டபோது மணிவாசகர் இவனே பொருள் என்று உள்ளே போனார். எந்த கோயிலுங்க? தில்லை. எந்த கோயிலுங்க? தில்லை. சத்தமா சொல்லலாமே. சிதம்பரம். இப்போ மணிவாசகர் என்ன எழுதுறாரு பாருங்க. மணிவாசகரை சொல்லும் போது வள்ளல் பெருமான் என்ன எழுதுறார்? வான் கடந்த மாணிக்க வாசகா. மாணிக்க வாசகர் எங்கே கலந்தார்? இந்த வான் கடந்தனா என்னங்க? 2 அர்த்தம் இருக்கு. ஒன்று, சிவபெருமான் உரைகின்ற தலங்களை பஞ்சபூத தலங்களாக நாம் பிரிக்கிறோம். உண்மையா இல்லையா? நீங்க கரெக்டா சொல்ல போறீங்க. நிலம் அப்படிங்கிற பூதத்தின் தலம் எதுங்க? திருவாரூர், காஞ்சி. திருவாரூரே சொல்லுங்க. காஞ்சிபுரம் ஏகாமன்னார் உங்களுக்கு என்ன அவ்வளவு இதுவான்னு எனக்கு தெரியல. யாரை பார்த்து திருவாரூர்
திருவாரூர் தான். இன்னொன்று காஞ்சி. காஞ்சிபுரமும் திருவாரூரும் நிலத்தின் தலம். பஞ்சபூதத்துல பிருத்வி நிலத்தின் தலம். சரி, நீருக்கு திருவானைக்காவல். திருவானைக்காவல். காற்றுக்கு காலத்தி. காலஹஸ்தி. நெருப்புக்கு அண்ணாமலை. திருவண்ணாமலை. பையன் திருவோட சேர்ந்து சொல்றான். இதெல்லாம் உண்மைங்க, உண்மை. எப்படி? ஏகாம்பரநாதனுடைய சிவலிங்கம் நிலத்திலே இருந்து வந்த மண்ணால் செய்யணும். யார் செஞ்சது? காமாட்சி. நம்முடைய உமையம்மை செஞ்சு வழிபட்டது. வேகவதி பெருக்கெடுத்து வந்தபோது என் சிவபெருமானுக்கு ஏதாவது ஆயிடுமேன்னு கட்டி பிடிச்சா பாருங்க. அதனால அந்த சாமிக்கு இன்னைக்கு என்ன பேரு தெரியுமா? ஏகம்பன்னு சொல்லக்கூடாது, தழுவ குழைந்த நாதர்னு பேரு. அது என்ன சார் தழுவ குழைந்த நாதர்னா? நம்ம கட்டி பிடிச்சோடனே நம்ம ஆளுக்கு கூச்சம் ஆயிடுச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம கட்டி பிடிச்சதா கீழே வந்துருச்சுனே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் கட்டி பிடிச்சதா குழைச்சிட்டார். தழுவ குழைந்த நாதர். அவருடைய திருமேனியில இப்போதும் உம்மையம்மையினுடைய முளையும் அவள் கை வளையலின் அச்சும் இன்றைக்கும் நீங்கள் ஏகம்பரநாதர் கோயிலுக்கு உள்ளே இருக்கிற திருமேனியில் பார்க்கலாம். இந்த திருமேனி எந்த செஞ்சதுங்க? மண்ணாலே செய்தது. அதனால அது நிலத்தின் தலம். காஞ்சி. திருவானைக்கா பாருங்க, இப்போதும் கருவறைக்குள்ளே கீழே நீர் ஊற்று போல உள்ளே இருந்து வந்து கொண்டே அப்படியே நீர் அப்படியே அந்த ஹியூமிடிட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது நீரினுடைய ஆற்றல் வெளிப்படுகின்ற தலம். அதனால அது நீர் தலம். காலஹஸ்தி போய் பாருங்க, எந்த அடைப்பு, எந்த வெளியே எந்த காற்றுக்கான வழி இல்லை என்றாலும் நீங்கள் அந்த சிவலிங்கத்துக்கு முன்னால் ஏற்றிய தீபம் ஆடிக்கொண்டே இருக்கும். ஏன்னா அங்கே காற்றின் ஆற்றல் வெளிப்படுகின்ற இடம். நம்ம திருவண்ணாமலை யாரெல்லாம் ஸ்பெஷல் டிக்கெட் எடுத்து பக்கத்தில் போய் உட்காந்து பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. உட்கார முடியாது. ஐயர் அப்பதான் ஃப்ரெஷ்ஷாக உள்ள போவார். அப்புறம் பார்த்தா புது தோச்சு போட்டு வந்த மாதிரி நடை வெளியே வருவார். ஏன்னா அது அக்னித்தலம். இந்த கருவறைக்குள்ள வரக்கூடிய வெப்பத்தை யாரெல்லாம் கிட்ட போய் நின்று அந்த 2ஆம் பிரகாரத்தில் நின்று பார்த்தீங்களோ அவங்க ஃபீல் பண்ணலாம். அவ்வளோ வெப்பமாக இருக்கும். ஏன்னா அது அக்னித்தலம். நிலத்தின் தலம் காஞ்சிபுரமும் திருவாரூர். நீரின் தலம் திருவாரூர். காற்றின் தலம் கால்ஹஸ்தி. நெருப்பின் தலம் திருவண்ணாமலை. ஆகாய தலம் எதுக்கு? சிதம்பரம். தில்லை. சிதம்பரம். நீங்க எப்பயும் சிதம்பரம் போனீங்கன்னா ஆரத்தி சிவபெருமானுக்கு காட்டியதோடு இல்லாமல் திரை விலக்கி ஆகாயத்திற்கு காட்டுவார்கள். ஏன்னா காஞ்சிபுரத்திலே நிலமாக இறைவன் இருக்கிறான், திருவானைக்காவில் நீராக இருக்கிறான், அண்ணாமலையில் நெருப்பாக இருக்கிறான், காளஹஸ்தியில் காற்றாக இருக்கிறான், சிதம்பரத்தில் வானாக இருக்கிறான். இப்ப மணிவாசகர் எங்கே கலந்தார்? சிதம்பரத்தில் கலந்தார். இல்லை இல்லை, வானாக இருக்கிற சிவபெருமானோடு கலந்தார். அதனால் வான் கலந்த மாணிக்க வாசகர் என்று வள்ளல் பெருமான் எழுதுகிறார். சிதம்பரத்திலே கலந்தார், அதனால் வான் கலந்த மாணிக்க வாசகர். சரி, இன்னொரு அர்த்தம். சின்ன வயசுல இருந்து கடவுள் எது, கடவுள் எங்கே இருக்காருன்னு கேட்டா நம்ம எல்லாரும் சொல்ற ஒரு வழியும் மேல இருக்கு. எங்க இருக்காரு? மேல இருக்கு. திருமந்திரத்திலே திருமூலர் சொல்வார், யான் பெற்ற இன்பம் பெருகையில் வையகம். நம்ம யாரும் அந்த மாதிரி சொல்ல மாட்டோம். நமக்கு கஷ்டம் வந்தாங்கன்னா அடுத்தவனை பார்க்கணும்னு நினைப்பீங்க தவிர, நமக்கு ஒரு நல்லது நடந்தா அது இன்னொருத்தருக்கு நடக்கும்னு சொல்லலாம். அப்படி உண்மையிலே சொல்லலாம்னா கல்யாணம் பண்ண யாராவது இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணும்போது பண்ணாததான்னு சொல்றீங்களா சொல்ல மாட்டேன். ஆனா பண்ணதுக்கு அப்புறம் சொன்னனே அப்படின்னு சொல்லவே இல்லடாட்டி, பண்ணதுக்கு அப்புறம் பிரச்சனையா இருக்குன்னு சொன்னனே அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இன்பத்தை பகிர்ந்து கொள்ள முடியாது. ஆனால் திருமூலர் பகிர்ந்து கொண்டார். யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம். அடுத்த வார்த்தை கவனிக்கும். வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடி.
மறைபொருள்னா எதுங்க? மறைபொருள்னா என்னங்க? சிவபெருமான். சிவபெருமானுக்கு செம்பொருள், மறைபொருள் இதெல்லாம் அவனுடைய பெயர்கள் ஒன்று. மறைபொருள் அப்படின்னா என்ன அர்த்தம்? மறையாகிய வேதமாய் நிற்கின்ற பொருள், இல்ல எல்லாவற்றிலும் மறைந்திருக்கிற பொருள். இதுதான் அர்த்தம் மறைபொருள். இந்த மறைபொருள் எதை பற்றி நிற்கிறதா? வான் பற்றி. வான் பற்றி நிற்கிறது. யார் சொல்றது? திருமூலர். யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் முன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் தான் பற்ற தலைவனும் தானே. திருமூலர் என்ன சொல்றார்? இறைவன் எங்கே இருக்கிறான்? வானத்திலே பற்றி இருக்கிறான். கும்பாபிஷேகம் செய்யறதில்ல. கும்பாபிஷேகத்தோட முறை என்ன? தமிழ் முறையில செஞ்சாலும் சரி, வடமொழியில செஞ்சாலும் சரி, ஆகமும் மாறாது, செய்கிற கிரியை மாறாது. கும்பாபிஷேகம் பாருங்க, அதனுடைய உண்மையான கும்பாபிஷேகத்தினுடைய அர்த்தம் வானத்திலே இருக்கிற இறைவனை ஒரு பூதமாக கடத்தி கொண்டு வந்து நிலத்துக்கு கொண்டு வருவதற்கு பெயர் தான் கும்பாபிஷேகம். அப்படி வானத்திலே இருக்கிற இறைவனை ஒவ்வொரு படியாக இறங்கி கொண்டே வந்து நிலத்துக்குள்ளே, நிலம்னா என்ன? சிலை, கல்லு, அது நிலம் தானே. இந்த நிலத்துக்குள்ளே இறைவனை கொண்டு வரக்கூடிய அந்த ப்ரொசீஜர், இந்த ப்ரொசீஜர் தான் கும்பாபிஷேகம். எப்படி சார் எடுத்துட்டு வராங்க பாருங்க. இந்த பஞ்சபூதங்களுக்கு ஒரு தன்மை இருக்கு, தெரியுங்களா? எல்லாத்துக்கும் ஒரே தன்மை கிடையாது. நிலம் அழுக்கானால், அது ஒரு குற்றமானால், அதுக்கு ஒரு குற்றம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அழுக்காயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நிலம் குற்றமானால் அதை அதற்கு அடுத்த பூதமாகிய நீரை கொண்டு கழுவுவார்கள். நம்ம பாத்திரம், பானை, சமையல் செஞ்சுட்டீங்க, எதை வச்சு கழுவுவீங்க? தண்ணி ஊற்றி தான். தர அழுக்கா இருக்கு, எதை வச்சு கழுவுவீங்க? தண்ணி. நிலம் குற்றமானால் நீரை கொண்டு குற்றத்தை நீக்கலாம். நீர் குற்றமானால் எதை கொண்டு போகணும்? நெருப்பை கொண்டு போக்கலாம். எப்படி? தண்ணியை சுட வச்சு குடிக்கணும். ஏன்? தண்ணியில் இருக்கிற குற்றங்கள் போயிடும். நீர் குற்றமானால் நெருப்பை கொண்டு குற்றத்தை களைவோம். நெருப்பு குற்றமான, நெருப்பு குற்றமாதுன்னா, இப்போ ஒரு அடுப்பு, அந்த காலத்தில் நம்ம அடுப்புல சமைப்போம். இப்போ கடுப்புல சமைக்கணும், அப்போ அடுப்புல சமைப்போம். இந்த நெருப்பு வரலன்னு வச்சுக்கோங்க. நெருப்பு எரியணும்னா என்ன செய்வோம்? பூதாங்கோல் வச்சு ஊதுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? காற்றை கொடுத்தீங்கன்னா தான் நெருப்பு குற்றம் கலைந்து நல்லா இருக்கும். நெருப்புக்கு ஒரு குற்றம் என்றால் காற்றை பயன்படுத்தும். காற்றுக்கு ஒரு குற்றம் என்றால், உங்களுக்கு இன்னைக்கு அறிவியல் தெரியும், அசுத்தமான கரியமில வாயுக்கள் எங்க போகுது? ஆகாயத்துக்கு போய் வளிமண்டலத்தில் தூய்மையாகி திரும்ப கீழே வருது. காற்றுக்கு ஒரு குற்றம் என்றால் ஆகாயத்திற்கு போகிறது. ஆகாயத்திற்கு ஒரு குற்றம் என்றால் ஆகாயத்துக்கு குற்றம் கிடையாது. ஆகாயத்துக்கு குற்றம் கிடையாது, மனம் கிடையாது. சார், நிலத்துக்கு மலம் உண்டு, நீருக்கு மலம் உண்டு, காற்றுக்கு மலம் உண்டு, நெருப்புக்கு மலம் உண்டு. ஆகாயத்துக்கு மலம் கிடையாது. மலமற்றது ஆகாயம், மலமற்றது வான். மணிவாசகர் எங்கே கலந்தார்? மலமற்ற தன்மையில் கலந்தார். அதனால் வான் கலந்த மாணிக்க வாசகர் என்று வல்லல் பெருமான் சொன்னார். அதனால போய் சொன்னார். அடுத்து பாருங்க, இறைவன் எங்கே இருப்பான்னா மலத்தோடு இருக்க மாட்டான், மலமில்லாத இடத்துல இருப்பான். ஆகாயத்திலே இறைவன் இருக்கிறார். அதனாலதான் திருமூலர் சொன்னார், வான் பற்றி நின்ற சொன்னார். ஏன்னா பாருங்க, வானத்தை இந்த பக்கம் வைங்க, ஐம்பூதத்துல பசங்களை உட்காந்துருங்க, பசங்களை உட்காந்துருங்க. கொஞ்சம் பசங்களுக்கு கஷ்டம் உருவாக்கிக்கிறது, அமைதியா உட்காந்து நிறைய இங்க கேட்கறாங்க, அவன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரியா? முடிச்சிடலாம் கொஞ்ச நேரம். ஐம்பூதங்கள்ல ஆகாயத்தை ஒரு பக்கம் வச்சிருங்க, அதுதான் தி மோஸ்ட்.
நிலத்தை ஒரு பக்கம் வச்சுங்க. அதுதான் தி ஃபர்ஸ்ட். இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசத்தை பாருங்க. நிலம் எல்லை கொண்டது, நிலம் எல்லை கொண்டது, ஆகாயம் எல்லை. நிலம் தொடக்கூடியது, ஆகாயம் தொடுவதற்றது. நிலம் வரையறை கொண்டது. எப்படி இருக்கும் நிலம்னு கேட்டீங்கன்னா, மலையா இருந்தா இப்படி இருக்கும், கல்லா இருந்தா இப்படி இருக்கும், மண்ணா இருந்தா இப்படி இருக்கும்னு சொல்லலாம். ஆகாயம் வரையறையற்றது. இது வேற, அது வேற. இப்ப இறைவன் ஆகாயத்தில் இருக்கிற இறைவனை நிலத்துக்கு வர வைக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இறைவனை ஒவ்வொரு பூதமாக அவனை கீழே இறக்கணும். பாவம் எதுக்காக இறங்கி வரான்? நமக்காக இறங்கி வரான். அதனாலதான் இறைவனுக்கு எளிவந்த தன்மைன்னு. இந்த கும்பாபிஷேகத்தில் என்ன செய்யறாங்க தெரியுமா? ஆகாயத்தில் இருக்கிற இறைவனை அதற்கு அடுத்து இருக்கிற காற்றுக்கு வரவழைக்கிறார்கள். அதுக்கு தான் என்ன செய்யறாங்க? மந்திரம். மந்திரங்களை காற்றில் சொல்ல 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 அந்தந்த அதி தேவதைகள் ஆகாயத்திலே இருந்து காற்றுக்கு வருகிறது. அடுத்து மந்திரங்களை சொல்ல சொல்ல காற்றிலே இருந்து எதிரே எரிகின்ற யாகத்தீர்க்கு அதை கொண்டு வருகிறார்கள். காற்றிலே இருந்து நெருப்பு வரும். மந்திரங்களை சொல்ல சொல்ல தீயிலே இருந்து கலசத்திலே இருக்கிற நீருக்கு கொண்டு வருகிறார்கள். இப்போ அந்த நீரினை கொண்டு போய் சிலையில் ஊற்றும் போது நிலத்துக்கு அந்த இறைவனை கொண்டு வருகிறார்கள். ஆகாயத்தில் இருக்கிற இறைவனை நிலத்திற்கு கொண்டு வரக்கூடியதுதான் நீங்கள் செய்கிற கும்பாபிஷேகத்தினுடைய உண்மையான காரணம். இப்போ இறைவன் எங்கே இருக்கிறான்? வானில் இருக்கிறான். ஒரு சின்ன திருத்தம், இறைவன் வானில் இருக்கிறான் என்பது மட்டுமல்ல சரியான அர்த்தம். இப்ப பாருங்க, நான் நிலத்தையும் ஆகாயத்தையும் எதிரெதிர வச்சு வரையறைய சொன்னேன். இப்போ கொஞ்சம் கலைச்சுக்கோங்க. ஆகாயத்தையும் இறைவனையும் எதிரெதிர வைங்க. இறைவனுக்கு எல்லை உண்டா? இல்லை. ஆகாயத்திற்கு எல்லை உண்டா? இறைவனுக்கு உருவம் உண்டா? ஆகாயத்திற்கு உருவம் உண்டா? இல்லை. இறைவனுக்கு குணங்கள் உண்டா? இதுதான் இல்லை. ஆகாயத்திற்கு குணம் உண்டா? இல்லை. இறைவனுக்கு வரையறை உண்டா? இல்லை. ஆகாயத்திற்கு வரையறை உண்டா? இல்லை. அப்படி என்றால் வானில் இறைவன் இருக்கிறான் என்பதல்ல, வானாகவே இறைவன் இருக்கிறான் என்பதுதான் சத்தியம். இதை நான் சொல்லல, வள்ளல் பெருமான் சொல்றார். என்னங்க, 5 பூதங்கள் இருந்த போதும் வள்ளல் பெருமான் திருவருட்பாவில் பாடுகிறார். என்னன்னு? வானே வானே வானின் கருவே, வான் கருவின் முதலே. திருவருட்பாவுடைய வரி நல்லா கவனிங்க. இறைவன் யாரா? வானே. அவன் வானம். வேற எதோட நீங்க இறைவனை பொருத்த முடியாது. அவன் வானம். அந்த வானத்துக்கு ஒரு கரு இருக்கும்ல, இந்த ஆகாயம் உருவாகிறதுக்கு ஒரு கரு இருக்குல்ல சார், அது யாரு? அதுவும் அவன் தான். வானே வான் கருவே. அந்த கருவுக்கு ஒரு முதல் இருக்கணும்ல, அதுவும் யாரா? கடவுள். வானே வான் கருவே, வான் கருவின் முதலே என்று சொன்னார். இப்போது வான் என்றால் வேறு யாரும் இல்லை, கடவுள் வானத்தில் இருக்கிறார் அல்ல, கடவுளே வானமாக இருக்கிறார் என்றால் வான் கலந்த மாணிக்க வாசகா என்றால் கடவுளோடு கலந்த மாணிக்க வாசகர் என்று அர்த்தம். 3வது அர்த்தம் வள்ளல் பெருமான் சொன்ன வான் கலந்த மாணிக்க வாசகா என்கிற ஒரு வரிக்கு 3 விதமான தத்துவார்த்த அர்த்தங்களை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய இடத்திலே இருக்கிறோம். என்னென்ன சொன்ன சொல்லுங்க. 1, வான் தலமாகிய சிதம்பரத்தில் கலந்தவர். 2வது, மலமற்ற வானமாகிய ஆகாயத்தில் கலந்தவர், அல்லது மலமற்ற தன்மையில் கலந்தவர். 3வது, வானாகிய இறைவனோடு இறைவனாக கலந்தவர். 3 அர்த்தங்களை நீங்கள் வான்கலந்த மாணிக்க வாசகா என்பதிலே நாம் கிடைக்கும். சரி, இது உற்று. அடுத்த வரி, வான்கலந்த மாணிக்க வாசகா நின் வாசகத்தை நான் கலந்து பாடுறதுக்காக. திருவாசகத்தை படித்தா உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறார். எங்கள் சோசமின்னு ஒரு இந்த கதை சொல்வார். அவர் ஒரு கோயிலுக்கு போனாரா, எப்போ காலையில் ஒருத்தர் வந்து திருவாசகத்தை தொடர்ந்து வச்சு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நமசிவாயம் வாழ்க, நாதம் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்க அதான் தாழ் வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க. 10 லைனுக்கு அப்புறம் தப்பா
படிப்பான். 10 லைனுக்கு அப்புறம் தப்பு தப்பா படிப்பான். சோசமியை பார்த்தா என்ன பார்த்தா தப்பு தப்பா படிக்கிறான். சரி போட்டு விட்டுட்டான். 2வது முறை தப்பு தப்பா, 3வது நாள், 4வது நாள் ஒரு நாள் நிறுத்திட்டார். பார்க்க நல்லா இருக்க, திருநெல்லாம் பூசி சைவம் படம் மாதிரி இருக்க, பார்த்து படிக்கிறத பார்த்தா சரியாக தான் படிக்க வருது, உனக்கு எழுத்து கூட்டி படிக்க தான் வருது. முதல் 10 லைன் கரெக்டாக படிக்கிற, அதுக்கப்புறம் ஏன்பா தப்பு தப்பா படிக்கிற? அவன் சொன்னானா, எனக்கு படிக்க தெரியும், நல்லா படிக்கணும்னு தான் எழுதுறேன். ஆனால் இந்த முதல் 10 லைனை படிச்சுட்டே வர பாருங்க. கோவழியாண்ட குருமனிதன் தாழ்வாடுக ஆகமம் ஆகிய அன்னிப்பான் படிச்சுட்டே வர பாருங்க. படிக்க படிக்க என்னை மீறி எனக்கு கண்ணீர் பெருக்கெடுக்குது. கண்ணீர் வந்த பிறகு எனக்கு எழுத்துகள் சரியாக தெரியவில்லை, அதனால் என்னை மீறி தவறாக நான் அதை படிக்கிறேன் என்று சொன்னார். திருவாசகத்தை சரியா படிக்கிறத விட யார் ஒருத்தர் கண்ணீரோடு படிக்கிறீங்களோ அவங்க தான் திருவாசகத்தை சரியாக படிக்கிறீர்கள்னா. நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் படிப்பேன், எங்கே இக்கு வரணும் எங்கே இப்பு வரணும்னு படிப்பேன். அது இல்லை, அது இல்லை. ஓஷோ தெரியும், பெரிய ஞானி. அவர் டெய்லி காலையில் வாக்கிங் போகிற பழக்கம் உண்டு. அவர் ஒரு வாரம் ஒரு ஊரில் தங்கியிருந்தார். அழகான ஊர், அந்த ரோடு முழுக்க அழகான பூக்கள் இருக்கு. ஓஷோ ரொம்ப நடந்து போய் சந்தோஷமாக அந்த வாக்கிங் போயிட்டு வருவார். அன்றைக்கின்னு பார்த்து அவன் நண்பர் ஒருத்தர், நீங்கள் தனியாக ஏன் வாக்கிங் போறீங்க? என் நண்பர் தாவரவியல் நிபுணர் பாட்டனிஸ்ட், இவரோட நீங்கள் வாக்கிங் போக சூப்பராக இருக்கும் கூப்பிட்டு போயிட்டார். ஓஷோவோட அந்த பாட்டனிஸ்ட் வாக்கிங் பண்ண பாருங்க. மரத்தை பார்த்தாரு, எவ்வளோ அழகாக பூ இருக்குல்ல. உடனே அந்த பாட்டனிஸ்ட், இதனுடைய பயாலஜிக்கல் இது பூ பூக்கும், அதுக்கப்புறம் இப்படி காய் காய்க்கும், ஒரு காயில் இத்தனை விதை வரும். ஓஷோ அப்படி பார்த்தாரு. சரி, 2வது மரத்துக்கு போகிறேன். இந்த பூ எவ்வளோ அழகாக இந்த கலரில் இருக்குல்ல, இது ஏன் இந்த கலரில் இருக்குன்னா இதில் இந்த மாதிரி ஒரு செகண்டரி மெட்டபலைட்ஸ் வரதால இந்த கலர் இப்படி இருக்கு. திரும்ப 2 நாள் இந்த கலர் இந்த முழு வாக்கிங் போயிட்டு வந்த நண்பரை கூப்பிட்டார். சொன்னார், இனிமே அவனை என் கூட வாக்கிங் அமிச்சேன்னா நான் இந்த ஊரை விட்டு போயிட்டு வருவேன். ஏங்கன்னா நான் நடைபயிற்சி செய்வது மரங்களோடு என்னை இணைத்துக் கொள்வதற்கு தானே தவிர மரங்களின் அறிவியல் அறிவுகளை உள்வாங்கிக் கொள்வதற்காக இல்லை. நான் மரங்களோடு பேச நினைக்கிறேனே தவிர மரங்களை ஆராய நினைக்கவில்லை. திருவாசகத்தோடு நீங்கள் 2 கலக்க வேண்டுமே ஒழிய திருவாசகத்தை அச்சம் பிசகாமல் எழுத்து பிசகாமல் படிக்கிறேன் என்ற கவனத்தோடு படிப்பதை விட யார் ஒருவர் கண்ணீரோடு படிக்கிறீர்களோ அவர்கள் தான் உண்மையில் திருவாசகத்தை படிக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அல்லல் பெருமான் என்ன சொல்றாரு? திருவாசகத்தை படிச்சா எப்படி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாரு. கண்டிப்பா இருக்கும். அதனால சொல்றாரு, யார் சொல்றாரு? கிண்ணத்தை எடுத்துக்கோ, ஒரு பவுல் கிண்ணத்தை எடுத்துக்கோ, பாலை ஊற்று, நல்ல பசும்பால் காய்ச்சி நல்லா அழகா திக்கா பசும்பால், அதுல தேனை ஊற்று, சர்க்கரையை போடு, பாகு சேரு, என்னென்ன பழமெல்லாம் நல்லா இருக்கும் அந்த பழத்தெல்லாம் தனித்தனியா புழிஞ்சு, நம்மளால ஒரே பீஸ் 4 பழத்தை மட்டும் மிக்ஸ் பண்ணுவோம், அப்படி இல்லை, தன்மை மாறிடும்ல. தனித்தனியா பிழிஞ்சு அந்த பழத்தெல்லாம் இந்த பாலோட கலந்து தேனை கலந்து குடிச்சேன்னு வச்சுக்க தகட்டும். உண்மையா தேன் எவ்வளவுதான் சுவையா இருக்கணுமே, யாராவது 1 லிட்டர் தேன் ஒன்னா குடிப்பீங்களா? சார் என்னதான் ஒரு ஸ்வீட்டே குடிச்சாலும் 10 ஜிலேபி சாப்பிடுறீங்களா? ஒரு ஜிலேபிக்கு மேல தகட்டினோம். வல்லல் பெருமான் என்ன சொல்ற? ஜூஸ், மில்க், பாகு, தேன் இவ்வளவும் கலந்தோம் தகட்டாது. பாக்குற ஏன் தகட்டாதுன்னா ஊன் கலந்து உயிர் கலந்து இப்படி அதை குடிச்சேன்னு வச்சுக்க, வெறும் பாலை குடிச்சா வயிற்றுக்கு போகும். திருவாசகத்தை படிச்சா அது வயிற்றுக்கு போகாது, ஊனுக்கு உயிர். சரி கவனிங்க, கவனமா பார்க்கலாம் இந்த இடத்துல. வள்ளலார் சொல்றார், திருவாசகத்தை படித்தால் இவ்வளவு திகட்டாத இனிப்பு வரணுங்கிறார். யாருக்கெல்லாம் வந்தது? உண்மையை சொல்றேன், திருவாசகத்தை படிக்கும்போது உண்மையா சொல்லுங்க, யாருக்கெல்லாம் வள்ளலார்
மனசத்துக்கு சொல்லுவோம். யாருமே ஏன் நம்ம எல்லாம் சரியா பண்ணோம், ஒண்ணு கலக்காம விட்டோம். பெருமான் சொன்ன எல்லாம் கலந்துட்டோம், ஒண்ணு கலக்காம விட்டோம். நீங்க என்னதான் சாம்பாரும் மத்த குழம்பும் சுவையா சமைச்சாலும் உப்பு போடலன்னு வச்சுக்கோங்க, உப்பு இல்லாம கண்டம் குப்பைக்கு. சில பேர் உப்பு போட்டு சமைச்சாலும் குப்பைக்கு தான் போக முடியல, அதை நம்ம சொல்ல முடியாது. பொதுவாக சொன்ன இந்த வல்லல் பெருமான் சொன்னதுல ஒண்ணு நம்ம தப்பு பண்ணிட்டோம். என்ன தெரியுமா? ரெண்டாவது வரியை விட்டுட்டோம். வல்லல் பெருமான் சொன்னதை நல்லா கவனிங்க. வான் கலந்த மாணிக்க வாசகா, நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால். நான் கலந்து பாடுங்கால்னா எல்லாரும் என்ன பொருள் சொல்றாங்க? நான் மும்முரமா, நான் ஈடுபாடோட, நான் சரத்தையோட படிக்கிறது நான் கலந்து பாடுங்கால் கிடையாது. நான் எனது என்கிற அகங்காரத்தையும் மமகாரத்தையும் யார் ஒருவர் திருவாசகத்தோடு கலந்து விடுகிறார்களோ அவர்களுக்கு தான் அது ஓட்டாமல் இருக்கு. எதை கலக்கணும்? நானை கலக்கணும். நம்மால் கலக்க மாட்டான். நான் தனியா இருப்போம், திருவாசகம் தனியா இருக்கும். யார் ஒருத்தர் நான் என்கிற ஆணவத்தையும் திருவாசகத்தோடு கலக்கிறார்களோ அவர்களுக்கு தான் நூல் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இணைக்கும். யார் சொல்றது? பெருமான் சொல்றார். திருவாசகத்தை படிச்சா என்ன மாதிரியான ஒரு மேன்மை கிடைக்கும்னா, வள்ளலார் சொல்கிறார், வட்டமிலா மாணிக்க வாசகா, நீ வாசகத்தை கேட்ட போது படிக்க வேணாம். இன்னைக்கு குழந்தைங்க சொல்லிச்சு, எத்தனை பேர் கேட்டோம்? நம்ம எல்லாம் கேட்டோமா? கேட்டா என்ன கிடைக்கும்னா, வள்ளலார் சொல்றார், வட்டமிலா மாணிக்க வாசகா, நீ வாசகத்தை கேட்ட போது வேட்டமுறும் பொல்லா விலங்குகள், வேட்டமுறும் பொல்லா விலங்கு, கீழ்ப்பறவை சாதிகளும் வேட்டமுறும் பொல்லா விலங்குகளும் மெய்ஞான நாட்டம் வரும் என்னை நான் அடைதல் வியப்பொன்றோம். சார், நீங்க எல்லாரும் குழந்தைங்களோட திருவாசகம் படிச்சிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாய் அதை கேட்டுட்டு போச்சுன்னா அடுத்த ஜென்மத்தில் அது நாயை பிறக்காது, மனுஷனா பிறக்கணும். குழந்தைங்க திருவாசகம் சொல்லுது, ஒரு நாய் கேட்டுச்சுன்னா அடுத்த பிறகு அது நாயா பிறக்காதான் சார், மனுஷனா பிறக்கணும். வேட்டம் ஒரு பொல்லா விலங்குகள் கீழ்ப்பறவை சாதிகளும். அதே சார் கீழ்ப்பறவை சார், பறவை உணவ ஜாதி, மேற்பறவை கீழ்ப்பறவை. பறவைனால மேலதான், கீழே என்ன பறவை? வாத்து, கோழி, இதெல்லாம் கீழ்ப்பறவைன்னு சொல்லலாமா? கீழ்ப்பறவைன்னா என்ன? வள்ளலார் இல்லை, வள்ளலார்னால என்ன? சைவம் அசைவம். எந்தெந்த பறவையெல்லாம் மணி கொட்டை விதைன்னு சாப்பிடுதோ அதெல்லாம் மேல் பறவை சார். எதெல்லாம் பூச்சி பூரா கறி தீக்குதோ அதெல்லாம் கீழ்ப்பறவை சார். வள்ளலார் சொல்றார், இந்த கீழ்ப்பறவை சாதிகள் ஒருவேளை திருவாசகத்தை கேட்டால் சைவ பறவைகளாய் மாறிவிடுகிறார். எது பறவை? இப்ப என்ன சொல்றாரு? ஏன்னா ஒரு பறவை மாறுது, ஒரு நாய் மாறுது, ஒரு நரி மாறுது. நீயும் 30 வருஷமா திருவாசகம் படிக்கிற, நீ மாட்டியா? நம்மளும் திருவாசகத்தை படிக்கிறோம், நீ மாட்டியா? மாறல. அப்புறம் என்ன அர்த்தம்? நீ படிக்கல. படிக்கிறதுனா என்னன்னா, அதுதான் வள்ளல் பெருமான் சொன்னார், நான் கலந்து பாடும் காடு. சரி, அதனாலதான் வள்ளல் பெருமானே அவர் பாட்டை சொல்லும்போது என்ன சொன்னார்? கண்ணில் கலந்தான், கருத்தில் கலந்தான், விண்ணில் கலந்தே இருக்கின்றான், பண்ணில் கலந்தான், பாட்டில் கலந்தான், உயிரில் கலந்தான், கருணை கலந்து. பாருங்களேன், இறைவன் திருவாசகத்தோடு கலந்திருக்கிறான். ஆனா திருவாசகத்தோடு கலந்திருக்கிற இறைவன் ஏன் உங்களுக்கு கலக்கலைன்னா, திருவாசகமே அதை சொல்லுது, ஒராதான் உள்ளத்துள் ஒலிக்கும் ஒளியானே. அப்படின்னா என்னது அர்த்தம்? ஒராதான் உள்ளத்துள் ஒலிக்கும் ஒளியானேன்னு என்னது அர்த்தம்? கேட்டா சில பேர் கேட்பாங்க, கடவுள் நம்பிக்கையே இல்லாதவன் அவனுக்கு கடவுள் அர்த்தம் செய்ய மாட்டாரா? செய்வாரு, செய்ய மாட்டார். வள்ளலார் என்ன சொல்றாரு? நல்லோருக்கு நல்ல தெய்வம், நடுவான தெய்வம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்லவங்களுக்கு நல்ல தெய்வம், கெட்டவங்களுக்கு நடுவான தெய்வம் தான். கெட்ட தெய்வம் ஆயிடாது. தெய்வத்துல கெட்ட தெய்வம் ஒன்று இருக்குது.
பசங்க எல்லாம் ரொம்ப இன்னும் டைம் ஆகிட்டு இப்போ தான் முடியல. ஒன்றும் இல்லை, பரவாயில்ல. இவங்க கேட்குறாங்க குழந்தைங்க, அதுக்கு மேலே குழந்தைகளை கொஞ்சம் கஷ்டப்படுத்தக்கூடாது. ஒரு ஆன்ம பக்குவம்னு இருக்குது. இன்னும் சில குழந்தைங்க கேட்குது, சில குழந்தைங்க கேட்க முடியல. ஏன்? ஆன்ம பக்குவம். வள்ளல் பெருமான் 12 வயதாக இருக்கிற போதே பெரிய புராணத்திற்கு வியாக்கியானம் சொல்ல முடிந்தது என்றால் அந்த ஆன்மாவுக்கு இருந்த பக்குவம். அப்பர் பெருமானுக்கு 60 வயசுக்கு மேலதான் இறைவனோட வர முடிஞ்சதுன்னா அது அவருடைய ஆன்ம பக்குவம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆன்ம பக்குவம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி வராது. நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாது. பரவாயில்ல, பசங்க கேட்குதா? சந்தோஷம். கேட்கறேன்னு குழந்தை மகிழ்ச்சி. என்ன சொல்லியிருந்தாங்க? வராதான் உள்ளத்துள் மணிவாசகர் சொல்றார், எவன் ஒருவன் இறைவனை நம்பவில்லையோ அவன் உள்ளே இறைவன் இல்லைன்னு இல்லையா, ஒளிக்கும் ஒளியன். அவன் ஒளிஞ்சு நிறுகிறான், அவன் ஒளிஞ்சு நிறுகிறான்டா. எப்ப அவன் ஒத்துக்கிறானோ, எப்ப நம்புறானோ அப்ப வெளியே வருவான். சார் இங்க எதிர்க்க மைக் இருக்கு, நான் கண்ணை மூடிட்டு மைக் இல்லை, மைக் இல்லைன்னா மைக் இல்லைன்னு ஆயிடாது. நான் கண்ணை மூடிட்டு இருக்கேன், மைக் அங்கே தான் இருக்குது. நான் கண்ணை திறந்தா மைக் இருக்குதுன்னு நம்புறேன். இதுக்கு முன்னாடி நீ தூசி, இதுக்கு முன்னாடி மைக் அங்கே தான் இருந்தது, நீ கண்ணை மூடிட்டு இருந்த. மணிவாசகர் சொல்கிறார், ஒராதான் உள்ளத்தில் ஒளிக்கும் ஒளியான இறைவன் உள்ளதான் இருக்கிறான். ஆனா நீ அவனை நம்பல, உனக்கு தெரியல, மறைஞ்சிருக்கான். நீ நம்பனா தெரியுமா? சரி, முக்கியமான ஒரு இடத்துக்கு வரும். திருவாசகம் அதை எழுதிய மணிவாசகர் நம்ம எல்லாருக்கும் திருவாசகம் என்று சொன்னால் முதலிலே ஞாபகம் வருவது சிவபுராணம். அதுக்கு சிவபுராணம்னு யார் பேர் வச்சதுன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியும், திருவாசகத்தினுடைய எந்த தலைப்பைக்கும் மணிவாசகரே பேர் வைக்கிறது, தொகுத்தவர்கள் தான் பேர் வச்சாங்க. பசங்க அப்படியே கொஞ்சம் அமைதியா இருக்கலாமா? நீங்க கொஞ்சம் அதிகமா பேசுறீங்க, இங்க பேச முடியாது. என்னால எனக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு, நான் ரொம்ப கத்த முடியாது, இது கத்தி பேசுறது இல்லை. சரி, இப்ப நான் மேடைக்கு கூப்பிட போறேன். தோத்ரா, நான் சொன்னதை திரும்ப சொல்லணும். சரி பாருங்க, அப்பப்ப அவங்க வேற யாரும் இல்லை, நம்ம மனசு சொல் பேச்சு கேட்குது, கேட்காதுல்ல, அவங்க மனசு. சிவபுராணம் எழுதுனார். புராணம்னா வரலாறுன்னா சமஸ்கிருதம். கந்த புராணம்னா முருகனுடைய வரலாறு. சமஸ்கிருதத்திலேயே சிவபுராணம் உண்டு, அது சிவனுடைய வரலாறு. பிரம்ம புராணம், விஷ்ணு புராணம், இதெல்லாம் அவங்க வரலாறு சொல்றது. நல்ல கவனிங்க, எல்லாரும் சிவபுராணம் படிச்சிருக்கீங்க. திருவாசகத்துல எங்கேயாவது சிவபுராணத்துல சிவபெருமானுடைய வரலாறு வந்துருக்குதான்? நான் தெரியாத கஷ்டமான கேள்வி கேட்டுட்டேன்னா, எங்கேயாவது சிவபுராணத்துல சிவபெருமானுடைய வரலாறு வந்துருக்குதா? வரல. ஆனா இது என்ன பேரு? சிவபுராணம்னு பேரு. ஏன்? சிவபெருமான் வரலாறே இதுல வரலங்க. புராணம்னா என்னங்க? வரலாறுன்னு அர்த்தங்க. ஒன்றினுடைய புராணம் ஒன்றினுடைய வரலாறு, கதையை சொல்வதுன்னு அர்த்தம். இந்த புராணத்துல வரலாறே கிடையாது. சிவபெருமானுக்கு அந்த வரலாறு எழுதணும். முதல்ல எழுதுற ஒரு நிமிஷம் அர்த்தம். சிவபெருமான் பிறக்கணும். முதல்ல ராமருக்கு வரலாறு எழுதுறீங்கன்னா, ராமர் பிறந்தாரு, ராமர் சபை நதியில் செத்தார். கிருஷ்ணர் பிறந்தாரு, காட்டில் அம்புப்பட்டு செத்தாரு. எல்லாருக்கும் பிறந்தாரு, இல்ல பிறந்தாரு, சாகாம போனார். பரசுராமருக்கு மரணம் இல்லை, அனுமாருக்கு மரணம் இல்லை, ஆனா பிறந்தாரு. சிவபெருமானுக்கு எங்க பிகினிங்? எதுங்க பிகினிங்? சிவபெருமான் எங்க முடிவு? அதுதான் யாரோ போய் மணிவாசகத்தை கேட்டுக்கிறாங்க, உங்க சிவபெருமானுடைய டேட் ஆஃப் பர்த் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. சிவபெருமானுடைய டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டெத். நமக்கு டேட் ஆஃப் பர்த் சொல்லிடலாம், டேட் ஆஃப் டெத் சொல்லிடல. யோசிச்சு பாருங்களேன், பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட் சேர்த்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? இன்னும் 15 வருஷம் தான் இருக்கு, இன்னும் 16
14 நாள்ல நான் போறேன். இன்னும் 14 நாள் நான் ரிட்டையர் ஆக போறேன். ரிட்டையர் ஆன்மா ரிட்டையர் ஆக போகுதுப்பா அப்படின்னா ஏதாவது சொல்லுவோமா? வேலையில ரிட்டையர் ஆக போறோம்னா சந்தோஷமா ஆகும். நம்ம மாலை போட்டு மரியாதை போட்டு ஷால் போட்டு பணி நிறைவு விடைபெறும் விழா நடத்துறாங்க. நமக்கு டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 2035ஓட நம்ம முடிய போகுது, 2047ஓட முடிய போகுது. ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வச்சுக்கோங்க. இப்பயே பதற ஆரம்பிச்சிருக்கோம். என்ன அப்படிதான் யாராவது நம்ம வச்சா இன்னும் 1 மாசத்துல முடிய போதாமே, மாலெல்லாம் வாங்கி வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா விடுவோமே? பர்த் செகண்ட் டெத் உண்டா? நமக்கு கிடையாது. சிவபெருமானுக்கு பர்த்தும் கிடையாது. சார் மணிவாசகர் யாரோ போய் கேட்டுக்கிறாங்க, சிவபெருமானுக்கு என்ன கேட்டா? மணிவாசகர் சொன்னா ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதின்னு சொல்ற. ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஜோதி சுடராக இருக்கிற சிவபெருமானுக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை, டேட் ஆஃப் பர்த்தும் இல்லை, டேட் ஆஃப் டெத்தும் இல்லை. ஆனா அவன் தான் நம்ம பர்த் டேட்டையும் எழுதுவான், நம்ம டெத் டேட்டையும் எழுதுவான். அவன் தான் நம்ம பர்த் டேட்டையும் எழுதுவான், டெத் டேட்டையும் எழுதுவான். அவனுக்கு இது ரெண்டும் கிடையாது. ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி. அவருக்கு ஒரு புராணம் எழுதுறாருங்க நம்முடைய மணிவாசகர். ஆனால் அதற்கு ஏன் சிவபுராணம்னு பேர் வந்ததுன்னு நான் நிறைவுல சொல்றேன். சிவபுராணத்தில் எல்லாரும் படிச்சதுதான். ஒரு காரணம் கருதி இப்பொழுது நான் அந்த சிவபுராணத்தில் இருந்து ஒரு சில விஷயங்களை வருது. முதல்ல என்ன சொல்றார்? முதல் என்னங்க? நமச்சிவாய வாழ்க. முதல் என்னங்க? நமச்சிவாய சொல்ல மாட்டீங்களா? நமசிவாய வாழ்க. வரியிலேயே பஞ்சாட்சரத்திலே இருந்து தொடங்குகிறார். எங்கிருந்து தொடங்குறாரு? தமிழ் என்னங்க இருக்கு? 5 எழுத்து அப்படிதானே? நல்ல கவனிங்க. பஞ்சாட்சரத்திலே இருந்து தொடங்கிய திருவாசகத்தை சிவபெருமான் வைத்த இடம் பஞ்சாட்சரப்படி இல்லையா? பஞ்சாட்சரத்திலே இருந்து தொடங்கிய திருவாசகத்தை சிவபெருமான் வைத்த இடம் பஞ்சாட்சர படி. பஞ்சாட்சர படி. எடுத்த எடுப்பிலேயே நமசிவாய வாழ்க. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். நமசிவாய வாழ்க, நமசிவாய மந்திரமா சிவபெருமான்? ஒரு மந்திரத்தை வாழ்க மாத்தலாமா? நமசிவாய வாழ்க. நீங்க காலங்காலமாக நாம் படிக்கிற திருவாசகத்தின் சிவபுராணத்தின் முதல் வரியில் முதல் சொல்ல நம்ம கிட்ட கேட்கிறேன், நமசிவாய வாழ்க. நம்ம இன்னொன்று தெரிஞ்சுக்கணும். நம்ம கிட்ட ஒரு பழக்கம் உண்டு, பெரியவர்களை வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம்னு வைங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 5 வயது குழந்தை கூட 60 வயது பெரியவர்களை வாழ்த்தலாம். ஏன்னா எல்லாரையும் விட பெரிய சிவபெருமானை மணிவாசகர் வாழ்க என்று வாழ்த்தினார். எல்லாரும் வாழ்த்தலாம், தப்பே சொல்றது. நீ சின்ன பொண்ணு என்ன வாழ்த்தலாமான்னு சொல்லாதீங்க. அந்த குழந்தை வாழ்த்தல, அந்த குழந்தையின் உள்ளே இருக்கிற ஜோதி சுடராகிய இறைவன் அந்த குழந்தையின் மூலமாக உங்களை வாழ்த்துகிறார். எல்லாரையும் வாழ்த்தலாம், தப்பே. சரி கவனிங்க. நமசிவாய இது சாமியை வாழ்த்தினாரா மந்திரத்தை வாழ்த்தினாரா? சரி, நமசிவாயங்கிறது சாமியா மந்திரம்? எத்தனை பேர் அது சாமி தெரியும்? எத்தனை பேர் அது மந்திரம் தெரியும்? எல்லாத்துக்கும் பாதி பேரே கை தூக்கணும். என்ன ஹோட்டல்ல ஒரு முடிவு சொல்லலான்னு பார்த்தா வாக்கெடுப்புல கூட முடிவு சொல்ல முடியாது போல இது. சரி, நல்ல மகிழ்ச்சி. நான் என்ன நினைக்கிறேன், என் சிற்றறிவுக்கு தோன்றது சொல்றேன். நமசிவாய வாழ்க. அடுத்த சொல் நாதன் தாழ்வாக. இறைவனை வணங்குவதற்கு ஒரு முறை. தீபாராதனை காட்டும்போது பாதாதி கேசம் காட்டுகிற பழக்கமும் கேசாதி பாதம் என்று காட்டுகிற பழக்கமும் உண்டு. அப்படின்னா என்னன்னா, தலையிலே இருந்து பாதத்தையும் அல்லது பாதத்திலே இருந்து தலையையும் வணங்கக்கூடிய மரபு உண்டு. நான் என்ன நினைக்கிறேன், நமசிவாய வாழ்க என்பது மந்திரமும் அல்ல, சிவபெருமானும் அல்ல. நமசிவாய என்பதற்கு பொருள் தேடி போனால்
அவங்களுக்கு கிடைக்கிற பொருள் 1000. ந ம சி வா ய என்றால் இந்த 5 எழுத்தும் பஞ்சபூதங்கள்னு சொல்றோம். ஆனா நான் என்ன நினைக்கிறேன், இன்னொரு அர்த்தம் இருக்கு. சிவபெருமானின் முகங்கள் 5. சிவபெருமானின் முகம், அந்த முகத்துக்கே ந ம சி வா ய, அந்த 5 எழுத்தும் சிவபெருமானின் 5 முகங்கள். ஆனா அவனுக்கு 6வது ஒரு முகம் உண்டு, அதோ முகம். அதுல இருந்து வந்ததா யாரு? 6 முகத்துல இருந்து வந்ததா 6 முகம் முருகப்பெருமான். ஆனா சிவபெருமானுக்கு எத்தனை முகம்? 5 தான் சொல்லுவாங்க. மறந்து 6வது முகத்தை சொல்ல மாட்டோம், அதோ முகத்தை சொல்ல மாட்டோம். 5 முகம் தான் அவனுக்கு. நான் என்ன நினைக்கிறேன், நமசிவாய என்பது மந்திரம் அல்ல, நமசிவாயம் என்பது சிவபெருமானை குறிப்பதல்ல. தலையிலே இருந்து பாதத்தை சொல்லுகிற மரபிலே நமசிவாய வாழ்க என்றால் அவன் 5 முகங்களையும் வாழ்த்துகிறான். நாதத்தால் வாழ்க என்றால் அவன் பாதத்தை வாழ்த்துகிறான். கேசாதி பாதமாக வாழ்த்திய வரிதான் முதல் வரி. சிவபெருமானை கேசாதி பாதமாக வாழ்த்தியதுதான் நமசிவாய வாழ்க நாதத்தால் வாழ்க. அடுத்த வரி போட்டார், எல்லாரும் மனசுல வச்சு என்ன வரீங்க? ரெண்டாவது வரி சொல்லுங்க. இமைப்பொழுதும் இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நான் ரொம்ப ரசிக்கிற ஒரு இடம். ஏன்னா சிவபெருமான் எவ்வளவு நேரம் கூட விட்டு போக கூடாதான். தமிழ் இலக்கணத்துல ஒரு சொல்லுக்கு ஒரு மாத்திரைன்னு ஒரு அளவு. இந்த ஒரு மாத்திரைனா கை சொடுக்குதல், கண் இமைத்தல். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதன்னா ஒரு மாத்திரை அளவு கூட நீ என்ன விட்டு, எதை விட்டு? ஏன் இப்படி பாடினாங்க? ஏன் முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். ஏன் பாடினாங்க? எல்லாம் ரொம்ப ரொம்ப ஆழமான கருத்து கேட்போம், கொஞ்சம் கதை கேட்போம். எல்லாருக்கும் மகாபாரதம் தெரியும், விஜய் டிவியில் நாடகமாவது பார்த்துருக்கேன். அர்ஜுனன் போருக்கு போறான். போருக்கு போனவன் கோட் ஷூட்லாம் போட்டுன்னு போருக்கான கோட் ஷூட் கேடையெல்லாம் போட்டுன்னு காண்டிபத்தை எடுத்துட்டு போருக்கு போயிட்டான். தேர் போய் நடுவில் நிற்கிது. நின்னவன் காண்டிபத்தை எடுத்து எட்டி பார்த்தா, தெரிஞ்ச கதை தான். எட்டி பார்த்தா சித்தப்பா, பெரியப்பா, சொல்லி கொடுத்தாரு குரு, அண்ணன், பங்காளி, அங்காளி எல்லாம். நம்மளும் அந்த முதல்ல சாவட்டம் முதல்ல போட்டுருவோம். பங்காளி அங்காளி போடு பார்த்துக்கலாம். அர்ஜுனன் பார்த்த உடனே கை உதிருது. நம்மால் பார்க்கறாரு. யாரு? கிருஷ்ணன் பார்க்கறாரு. அவதான தேர் ஓட்டுறாரு. என்னடா கை உதிருது? அர்ஜுனன் சொல்றான், எங்க அப்பா மாதிரி பீஷ்மர், எங்க அப்பா மாதிரி எங்க குரு துரோணர், என் தம்பிங்க இருக்கிறாங்க 100 பேர். இவனுக்குள்ள கொண்டுட்டு அந்த நிலத்தை வாங்கி நான் ஆளணுமா? போர் வேணாம், காண்டிபத்தை தூக்கி போட்டுட்டு உட்காந்து. என் கேள்வி என்னன்னா, நீ காலையில் குளிக்கும் போது, மேக்கப் பண்ணிக்கும் போது, தேர் ஏறும்போது எதிர்க்கு இவனை நிற்பான்னு தெரியாது. தெரியும். மனித இயல்பு என்ன தெரியுமா? நேரில் பார்க்குற வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். பார்த்துட்டேன்னா நம்ம ஹஸ்பண்டோட சண்டை போடுவோம். இனிமே உன் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன், அதை பார்த்துட்டு சிரிச்சேன்னு வச்சுங்க, வாங்க அப்படின்னு சிரிச்சுட்டு பேசிடுவோம். நேரு பார்த்துக்கிட்டா கிருஷ்ணர் ஒரு உபதேசம் சொல்றாரு. டேய், நானே உயிர் கொடுத்து இந்த போரை ரெடி பண்ணிருக்கிறேன், நீ என்ன வேணாங்கிற? அவனை போர் செய்ய சொல்ற. அப்ப என்ன சொல்றது கிருஷ்ணர்? அர்ஜுனா, நீ கொல்ல போவது வெறும் உடம்பை. நல்ல கவனிங்க, கிருஷ்ணர் சொல்ற உபதேசம். அர்ஜுனா, நீ கொல்ல போவது வெறும் உடம்பை, ஆன்மாவை உன்னால் கொல்ல முடியாதுங்கிற. நம்ம நடத்துகிறோம். அப்ப ஆன்மா என்ன? இதெல்லாம் எங்க நடக்குது? போர்க்களத்துல. எவனாவது போர்க்களத்துல சீரியஸான டைம் உட்காந்து கிளாஸ் இருப்பானா? நம்மால் எடுத்தாரு. இந்த ஆன்மா எங்க போவான்னு கேட்டான் அர்ஜுனன். கடவுள் சொன்னார், கிருஷ்ணன் சொன்னார், இந்த ஆன்மா போய் அது செய்த வினைக்கு திரும்ப பிறக்கும், திரும்ப போய் திரும்ப பிறக்கும். நீ உடம்பை அழிக்கலாம், ஆன்மாவை உன்னால அழிக்க முடியாது. முதல்ல நான் அழிக்க போறேன், நான் கொல்ல போறேன்னு சொல்றதை நிறுத்துங்க. அர்ஜுனன் அடுத்து கேள்வி கேட்டான், அப்ப நான் செத்து போனாலும் நீ ஆன்மா திரும்ப வருமா? இது பெரிய ஸ்பெஷல். நீ போனாலும் வரதாட்டா செய்ய. அடுத்து அதை கேட்டான்,
அவனுக்கு என்ன வேணுமோ அதை கேட்கறான். வராம இருக்கு, வராம இருக்கணும்னா உன் ஆன்மா போய் கடவுளுடைய திருவடியில போய் சேரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு கிருஷ்ண சொன்ன உபதேசம் தான் ரொம்ப முக்கியமான உபதேசம். யார் ஒருவர் மரணிக்கிற போது மரணிக்கிற தருவாயில் இறைவனை நினைக்கிறார்களோ அவர்களின் ஆன்மா இறைவனிடம் போய் சேரும். அந்த காலே சமாம் ஏவஸ்மரன், அந்த காலே சமாம் ஏவஸ்மரன். யார் ஒருவர் இறைவனை மரணிக்கிற நேரத்தில் நினைக்கிறானோ அவன் ஆன்மா இறைவனிடம் போய் சேரும். அதனால தான் அருணகிரிநாதர் என்ன பண்றாரு? மங்கை அழுது விடவே யமபடர்கள் நின்று சர்வ மதமே உயிர் மங்குப்படுது கடிதே மயில் இசை வர வேண்டும். என் உயிர் போகும்போது நீ மயில் மேல வந்து என்னை காப்பாற்றுறாங்க. நல்லா கவனிங்க, முக்கியமான இடத்துக்கு வரேன். அர்ஜுனன் சூப்பராக ஒரு கேள்வி கேட்டான். சாவும் போது உன்னை நினைச்சா ஆன்மா இங்க வராதுல்ல. இப்ப நம்ம மாதிரி இப்படி கப்பனை படிக்கணும் கேட்ட கேள்வியை திடீர்னு நடந்து போகும்போது லாரி அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் எங்க உங்களை நினைக்கிறது? கரண்ட் ஷாக் அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, கரண்ட் ஒயரில் காலை வச்சிட்டேன், செத்து போயிட்டேன். கரண்ட்ல கால் வச்சதே எனக்கு தெரியாது, நான் எங்க உள்ள போய் நினைக்கிறது? சாவும் ஐசியூ வார்டில் வாயில வச்சு உட்காந்து செய்யறாங்க, பாதி அனஸ்தீசியாவில் முடிச்சுட்டு நின்றுக்கிறேன், நான் எங்க இருக்கிறதே எனக்கு தெரியல, நான் எப்படிமா உள்ள போய் நினைக்க முடியும்? மரணிக்கும் போது நினைக்கிறேன், மரணிக்கும் போது நான் எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்னா, அப்பதான் கண்ணன் சொன்னான், யார் ஒருவர் வாழுகிற ஒவ்வொரு நொடியும் இறைவனை நினைத்துக் கொண்டே இருக்கிறார்களோ அவர்கள் மரணம் வரும்போது இறைவனை நினைக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. அந்த உயிர் தானாகவே இறைவனை நினைக்கும். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஏன் இதை எழுதுகிறாரு? இமைப்பொழுதும் யாருடைய நெஞ்சத்தில் இறைவன் நீங்காமல் இருக்கிறானோ அவர்கள் சாகிற போது உங்கள் மனம் தானாகவே இறைவனை நினைக்கும். உங்கள் ஆன்மா இறைவனினுடைய மடியில் போய் சேரும். அதான் இறைவன் தாழ்வாழ்க என்கிறது அர்த்தம். சரி, நான் அடுத்த ஒரு முக்கியமான இடத்துக்கு வரேன். வேகம் கெடுத்தான்னா வேந்தன் அடிவில் அப்படிதானே? அது என்ன அர்த்தம்? வேகம் கெடுத்தான வேந்தன் அடிவில் என்ன அர்த்தம்? நம்ம அப்பப்ப பாடுற முற்றுவதல் தான். அது முற்றுவதலே இல்லை, நாங்கள் முரண்படுது. அது முற்றும் ஓதல். அது என்னது? முற்றும் ஓதல். நம்மளால அது முற்றுவதல் முற்றுவதல் சொல்லி அது பொருளை மாற்றி விட்டுருவோம். முற்றும் ஓதல்னா என்ன அர்த்தம்? முழுசா படிக்கிறதுன்னு அர்த்தம். முற்று ஓதல்னா முட்டினே படிக்கிறதுன்னு அர்த்தம், இல்ல கடைசியில போய் படிக்கிறதுன்னு அர்த்தம். அதுதான் அர்த்தம். இது முற்றும் ஓதல். நான் ஒன்று சொல்றேன், திருவாசகத்தை இன்றைக்கு வரைக்கும் இந்த தமிழ் மண்ணிலே காப்பாற்றிக் கொண்டிருப்பவர்கள் முற்றோதல் செய்கிற சிவனடியார்கள் தான். அவருடைய திருப்பாதங்களை நாம் வணங்கி போற்றோம். ஏன்னா அந்த ஓதுவார்களும் நம்முடைய திருவாசகத்தை முற்றோதல் செய்கிற சைவாட்பர்களும் இல்லை என்றால் திருவாசகம் இவ்வளவு தூரம் நம் கைகளுக்கு வந்து சேர்த்திருக்காரு. நான் உங்களை இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன். திருவாசகத்தை முதலாக முற்றோதல் செய்தது யார் தெரியுமா? வள்ளலார். அதுவும் எப்ப செஞ்சார் தெரியுமா? நம்ம வெக்கத்தோட சொல்றாங்க. அம்மா எப்ப தெரியுமா முற்றோதல் பண்ணாரு? கல்யாணம் ஆயிடுச்சு அன்னைக்கு நைட்ல அவருக்கு முதல் இருக்கு. மனைவி கருப்பு வந்து உள்ள வராங்க. நம்ம ஆளு பாலெல்லாம் சொல்லி வச்சுட்டு, இந்த படுக்கையிலே சிற்றின்பம் கிடைக்கும், நான் உனக்கு பேரின்பம் தரட்டுமான்னு திருவாசகம் புக்க வச்சு இவர் 2 லைன் படிக்க, அந்த அம்மா 2 லைன் படிக்க, இவர் 2 லைன் படிக்க, அந்த அம்மா 2 இரவு முழுதும் திருவாசகத்தை முதலாக முற்றோதல் செய்தது வள்ளல் பெருமானும் அவருடைய மனைவி தான். நான் என்ன சொல்றேன், நம்மளே இன்னைக்கு கல்யாணம் ஆச்சுன்னா முதல் இரவுல மாப்பிள்ளை பொண்ணு உட்கார வச்சு திருவாசகம் புக்க கொடுத்து, நீ முதல் இரவே எதோட இருக்கணும்? சிவபரம்பொருளோட இருக்கணும் அப்படிங்கிற பழக்கத்தை கொண்டு வரும். கல்யாணம் ஆக போறவங்கள திட்டுவான், கல்யாணம் ஆக போறவங்கள திட்டுவான். சார் அதை படிச்சாங்கம்மா அந்த அம்மா ஆசையோட தான் வந்தது வரல. ஆனால் நம்ம அந்த ஒரு நைட்டு படிச்ச உடனே அந்த அம்மா மனசு மாறிடுச்சு. அந்த அம்மாவோட மனசு மாற்றிட்டது. அதுதான் திருவாசகத்தினுடைய பெரிய சிறப்பு. சரி, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிமைகள்னா என்ன காரணம்? நான் யோசிப்பேன், எதுக்காக இப்படி எழுதியிருக்காரு? 2 காரணங்களை நான் உணர்கிறேன். ஒன்று,
பகீரதன் தன் முன்னோர்களுக்கான ஈமக்கடன் செய்வதற்காக கங்கை ஆற்றை வேண்டிய போது கங்கை ஆறு வானை பிளந்து கொண்டு விழுது. வேகத்தோடு வந்து விழுந்த கங்கை ஆற்றை தன் சடையிலே வாங்கிக் கொண்டு அதன் வேகத்தை தடுத்ததால் வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிகள்க அப்படின்னு சொன்னா அந்த ரொம்ப பொருத்தமானது. இப்ப என் நண்பர் ஒரு கேள்வி கேட்டார், ரொம்ப அதிகமாக கேள்வி கேட்டார். சொன்னார், முன்னாடி வர வரிகள் இதுக்கு அப்புறம் வர வரிகள் இது எதையுமே எந்த புராணத்தையும் மையமா இல்லை, இதுக்கு மட்டும் நீங்க ஏன் புராணத்தை வச்சு பொருள் சொல்றீங்க? நியாயமான கேள்விதான். ஏகன் அநேகன் புராண கதை கிடையாது, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் புராண கதை கிடையாது, அடுத்து கரம் குவிவார் உண்மை புராண கதை கிடையாது. இப்போ வேகம் கெடுத்தாண்டதுக்கு மட்டும் புராண கதை சொன்னால் சரியா இருக்குமா? சரியா இருக்குமா? அவர் சொன்னார் நியாயமான கேள்விதான். அதுக்கு என்ன சரியான பொருள்னா, நான் நினைக்கிறேன் இந்த உலகத்திலே மிக வேகமாக நடக்கக்கூடிய செயல் எது தெரியுமா? வேகமான செயல். இந்த ஆன்மா பிறந்து பிறந்து இறப்பதுதான் இந்த உலகத்திலே மிக வேகமான செயல். அது எவ்வளவு வேகம் யோசிச்சு பாருங்க. திருமூலர் சொல்றார், கிழக்கெழுந்தோடிய ஞாயிறு மேற்கே விளக்கண்டும் தேரார். சூரியன் இன்னைக்கு காலையில தான் நீ பார்க்கிறோம், திடீர்னு பார்த்தா சாயங்காலம் ஆயிடுச்சு சீக்கிரமா. குழவி மூத்து சில நாளில் எருதாகி விளக்கண்டும் தேரார் என்று கண்ணுக்குட்டி பார்க்கிறோம், இப்பதான் கண்ணுக்குட்டி போட்டுச்சு, திடீர்னு பார்த்தா பெரிய எருமை மாடு ஆயிடுச்சு, திடீர்னு பார்த்தா செத்து போயிடுச்சு. நீங்களும் யோசிச்சு பாருங்க, வேற பசங்க குட்டியா பார்த்துருப்பீங்க, இப்ப பெருசு கொடுத்துருப்போம். நம்மளே கூட யோசிக்க, திடீர்னு நமக்கு 70 வயசா, அப்பதான் கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. 70 வயசு வந்து இவ்வளவு வேகமா ஓடி போயிடுச்சா? சார், இந்த உலகத்திலே வேகமானது தெரியுமா? நம்முடைய பிறப்பும் இறப்பும். இறைவன் யார்? ஒரு ஆன்மா வேகமாக எடுக்கிற பிறப்பையும் இறப்பையும் கெடுத்து ஆளக்கூடியவர் என்பதால் வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் என்று சிவபெருமானுக்கான இன்னொரு தத்துவார்த்த அர்த்தத்தை நாம் பார்க்கலாம். இப்படி சிவபுராணத்திலே இறைவனை பற்றி தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வரக்கூடிய நம்முடைய மணிவாசக பெருமான் நிறைவில் என்ன சொல்றார்? எல்லாருக்கும் தெரிந்ததுதான். கடைசியா படிக்கும் போது இந்த சிவபுராணத்தை படிப்பவருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு முடியல. உங்களுக்கு தெரியும் கடைசி வரி என்னங்க? சொல்லிய பாட்டின் பொருளுடன் சொல்லிய பாட்டின் பொருளுடன் சொல்லு. கடைசி 2 வரி சொல்லுங்க, 2வது வரியிலிருந்து சொல்லுங்க. சிவனடி கீழ் பல்லோர் கரியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லி திருவடிக்கு அவங்க வேலை கரெக்டாக செஞ்சிருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு, கொஞ்ச நேரம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க பெரிய கைத்தறி குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்காங்க அழகா. கவனிக்கலான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவங்க ஏதாவது வரி சொன்னால் அவங்க வந்துடுறாங்க கரெக்டாக. ரொம்ப அழகாக அவங்களுக்கு அழகாக பயிற்சி கொடுத்த ஆசிரியர்களுக்கு ஒரு பெரிய நன்றியை நம்ம நேரம் அழகாக பயிற்சி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு மூட்டை சாக்லேட்டை வாங்கி கொடுத்து உங்களை உட்கார வச்சு சாப்பிட வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டது ஒரு ஸ்வீட்டே இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணுங்க? சிவபுராணத்தை சிவனுடைய எல்லா பெருமைகளையும் சொல்லிட்டு கடைசியா எங்க வராது? சொல்லற்க அறியாமை. அப்படி என்ன அவன் சொல்ல முடியாது. அப்ப இவ்வளவு சொன்னது சொன்னேன். சொல்லற்க அறியானை அவன் சொல்ல முடியாது. அப்பெல்லாம் சொன்னது சும்மா சொன்னேன், அதெல்லாம் உண்மையானு தெரியாது. சொல்லற்க அறியானை சொல்லி திருவடிக்கு சொல்லற்க அறியாமை தான். ஆனால் அவனை நான் சொல்லி இருக்கிறேன். அவர் சொல்லியிருக்காரு. அதுதான் சிவபுராணம். சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து தான் அடுத்த முக்கியம். இப்ப நீங்க குழந்தைங்களுக்கு அடுத்து பண்ண